because we are kings and our words matter. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இந்த இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். இயேசு ரத்தம் பல வயதாக மாற்றுகின்றார், கழுகுக்கு சமானமாக பல வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என்
தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். இயேசு நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். அவருடைய பேரே பரிகாரி. போன வாரம் பார்த்தோம். நம்ம வெறும் அவர் ஏதோ சில நேரங்களில் பரிகாரம் தரவர், பரிகாரம் செய்கிறவர், சில நேரங்களில் குணமாக்குகிறவர் கிடையாது. எப்பொழுதும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். இதே பொழப்பாக அலைந்து திரிகிறார்னு சொல்லலாம். இதே பொழப்பாக இருக்கிறார். யாரை குணமாக்கணும், எப்படி குணமாக்கலாம், அடுத்தது யாரை குணமாக்கலாம், அடுத்தது யாரை விடுதலை செய்யலாம். இதே வேலையை தான் இயேசு. அவருடைய சுவாபமே அப்படிதான். நம்ம கஷ்டத்தில் பார்த்துட்டு அப்படியே விட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சுவாபம். நம்ம குணமாக்க வேண்டும், விடுதலை ஆக்க வேண்டும். அப்போதான் அவருக்கு நிம்மதி. பாருங்க, அவர் வெறும் சும்மா நம்மளை கஷ்டத்தில் பார்த்துட்டு அப்படியே கிடையாது. பார்த்துட்டு இல்லை, காத்துக்கிட்டு இருக்காரு. நாம் எதாவது செய்வோமான்னு, நாம் ஒரு வார்த்தையை திறந்து பேசுவோமான்னு, வாயை திறந்து ஒரு வசனத்தை அறிக்கை செய்வோமான்னு காத்துக்கிட்டு இருக்கார். நாம் சிலுவை நோக்கி பார்ப்போமான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கார். ஒரு விசுவாச செயலை நாம் செய்வோமான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கார். நாம் செய்யும் போது நமக்கு சுகத்தை தருகிறார், விடுதலை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். இந்த பரிகாரியை நோக்கி பார்ப்போம். இந்த அடுத்த பாடலை பாடும்போது தெம்போட பாடுவோம். இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் ராஜரீகம் செய்கிறார். ஆகவே நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எனக்கு விடுதலை வரும். ஏன்னா இயேசு என்னுடைய பரிகாரி. பாடுவோம், துதிப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரட்சிப்பை கிருபையை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். நீயும் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், வியாதியை விளக்கினார். நீயும் கரங்களை துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை
கட்டுகளை அறுத்தார், கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், வேதனையை மாற்றினார், வியாதியை விலக்கினார். வியாதியை விலக்கினார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசு. பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, ஓசன் ஓசன் ஓசன். பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, ஓசன். துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, ஓசன் ஓசன் ஓசன். பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, ஓசன். எல்லோரும் ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா, ஓசன் ஓசன். பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, ஓசன். ஒரு முறை பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா, ஓசன் ஓசன்னா ஓசன். பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, ஓசன் ஓசன் ஓசன். கரங்களை தட்டி அவரை துதிப்போம். ஓசன்னா ஓசன்னா எப்போ பாடினாங்க? அதை சுவிசேஷங்களை வாசிக்கலாம். இயேசு எருசலேமுக்குள்ள இந்த கழுதையில் அது மேலே உட்காந்துட்டு வந்தார், அப்போ தான் ஓசன்னா அப்படின்னு பாடினாங்க. இதோ ராஜா வருகிறார், அந்த பின்னணியில் தான் பாடினாங்க. இயேசு என்ற ராஜா வருகிறார், எருசலேமுக்கு ஆள வருகிறார் அப்படின்னு தான் யோசித்து பாடினாங்க பாருங்க. அவங்க நினைச்சது உண்மைதான் ஒரு விதத்தில். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் யார் ராஜாவாக இருக்கிறார்? இயேசு. அவர் ஆளுகிறார். நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது, பரலோகத்து பிரஜைகள். இயேசு தான் நமக்கு ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ஏற்கனவே நுழைஞ்சிட்டோம். முழுமையாக அதனுடைய முழு பலன்களை பரலோகத்தில் பார்ப்போம். ஆனால் ஏற்கனவே உள்ள பிரேக்கிங் ஆயிடுச்சு பாருங்க, உள்ள வந்துட்டோம். ஆகவே இயேசு ராஜாவாக இருக்கிறார், இயேசு ஆளுகிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆளுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை வழி நடத்துவார், ஞானத்தையும் அறிவியும் தருவார். அடுத்த படி எப்படி சமாளிக்கணும், எப்படி இதை தாண்டி போகணும், எப்படி இதை கடந்து போகணும், எப்படி வெற்றிகரமாக இதிலிருந்து வெளியில் வருதுன்னு அவர் காண்பிப்பார். இயேசு ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆளுகிறார். அதை நினைச்சு பாருங்க. ஓசன்னா அதுதான் வெற்றியின் ஒரு cry of victory. அடுத்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். என்னை செட்டைகளா மறைத்து காத்திடுவீரே. கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான். அனைத்தையும் நீ ஆளும் தேவன், அறிந்தே நான் அமர்ந்திருப்பேன், அறிந்தே நான் அமர்ந்திருப்பேன். என் கடலலைகள் சீரும் போது
அமர்ந்திருக்கிற இந்த நிலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இருக்கிறீர், நீர் ஆளுகிறீர். ஆகவே நாங்கள் கவலைப்பட மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம், அமர்ந்து இருப்போம், இளைப்பாறுவோம், கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுவோம், அவருடைய வல்லமைக்குள் இளைப்பாறுவோம். ஆமந்தீரே அறிந்து கொள், நானே தேவன், நானே தேவன். ஆமந்தீரே அறிந்து. இதுதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை, அமர்ந்து. ஆமந்தீரே அறிந்து கொள், நானே தேவன், நானே தேவன். ஆமந்தீரே அறிந்து கொள், நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் பரிகாரி. சொந்தமாக்கிக் கொள்வோம். நீரே நீரே எந்தன் பரிகாரி, நீரே எந்தன் பரிகாரி, நீரே என் தேவனே, உம்மை நம்புவேன். என் தேவனே, உம்மை நம்புவேன். என் தேவனே, உம்மை என் தேவனே, என் தேவனே, உம்மை நம்புவேன். என் தேவனே, உம்மை நம்புவோம். உம்மை நம்புவோம். தேவனே, உம்மை கடலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான். அனைத்தையும் நீ ஆளும் தேவன், அறிந்து நான் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கடலைகள் சீரும் போது
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை அமர்ந்திருக்கும்படி செய்கிறீரே ஆண்டவர். பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கிருபை அதோட ஏராளமாக இருக்கு, அதோட பெருசாக இருக்கு. அமர செய்கிறது, எங்களை இளைப்பாறும்படி செய்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் எங்களோட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதனால் நாங்கள் இளைப்பாறுகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு இருக்குது. நீர் எங்களுக்கு கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறீர், எங்களை அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறீர். அதனால் நாங்கள் இளைப்பாறுகிறோம், அமர்ந்திருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம். இந்த தெய்வீக சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஜனங்கள் உமக்கு தெரியும், அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள், பிரச்சனைகள் உமக்கு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியில உம்மால் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். புத்தி கெட்டாத அந்த சமாதானம் தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல வந்து உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களோட பேசுவீராக, இன்னைக்கு வார்த்தை மூலமாக ஆண்டவரே ஊழியம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உதவியை நாடுகிறோம், தேடுகிறோம். நீர் தான் வந்து ஜனங்களுக்கு வார்த்தையை எடுத்து போதிப்பீராக, விளங்கும்படி செய்வீராக. நீர் தான் வந்து உம்முடைய தாசனை அபிஷேகப்படுத்துவீராக, வல்லமையா வார்த்தையை பிரசங்கிக்கும்படி, தெளிவாய் பிரசங்கிக்கும்படி நீர் தான் உதவுவீராக ஆண்டவரே. நீர் தான் வந்து வல்லமையாய் கிரியை செய்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை கைவிட மாட்டீர், வந்து ஊழியம் செய்வீர், விடுதலை தருவீர், சுகம் தருவீர். இன்னைக்கு அநேகர் சுகம் அடைவார்கள். இந்த வார்த்தை போய் சுகம் பெற்று தரும். நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சுகம் வந்திருக்கு, வந்துருச்சு, இயேசுவின் நாமத்தில் வந்துருச்சு, நம்புகிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரச்சனைகளோடு இருக்கிறதுபடினால் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லாம் கனம், மகிமையும் துதியும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக இந்த ஆராதனை பங்கிருந்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப்கேலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அது MODD அனுப்பலாம். தசவாங்க காணிகளோட கரங்களை உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐசுத்தபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே உதவியை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்திகளை புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது CD ஸ்டாரில் கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகளை MP3 CD-யும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கூட பெற்றுச் செல்லலாம். 2வது தமிழாராதனை முடிந்தவுடனே வழக்கம் போல் ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிர்வுள்ள சேரில் வந்து அமர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பைபிள் காலேஜில் அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. இப்போது ஜூன் 13 கிளாஸ் ஆரம்பிக்குது. விரும்புகிறவர்கள் அட்மிஷன் ஃபார்மை வாங்கி கொள்ளலாம். பின்னாடி ஸ்டாலுக்கு போனீங்கன்னா கொடுப்பாங்க, உள்ள ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா கொடுப்பாங்க. இதனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். ஏசாயா 53. கடந்த 2 வாரங்களாக தெய்வீக சுகம் என்ற தலைப்பில் தேவன் நம்மை சுகமாக்குறார், குணமாக்குறார் என்ற அந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் வாரத்திலே அந்த முடிவில் எப்படி சுகம் நம்முடைய மீட்பில் ஒரு பங்காய் இருக்குது. மீட்பு என்ற பேக்கேஜுக்குள்ளேயே சரீர சுகத்தை தேவன் வைத்து விட்டார். நம்ம இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம் வியாதிப்பட்டிருக்கும்போது சுகம் பெறணும்னா நாம் இங்கேயும் அங்கேயும் அலைய தேவையில்ல. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய சர்ச்சிலே சபையிலே எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு சுகம் வேணும்னா
அதுக்கு ஸ்பெஷலாக எங்கேயாவது ஒரு சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போய் அபிஷேகப்பட்ட மனுஷன் வந்து ஜெபம் பண்ணி அப்படி பண்ணாதான் அந்த அனாயிண்டிங் அங்கே இருந்து அது அப்படி ஆனாதான் சுகம் வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி இருக்குது பாருங்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. சுகமளிக்கும் கூட்டங்கள் ரொம்ப நல்லது, அது நிறைய நடக்கிறது இன்னும் நல்லது தான். நிறைய பேர் அதில் போய் சுகம் ஆகிறது இன்னும் அதுதான் அதனுடைய நோக்கம் பாருங்கள். தேவன் அதில் பிரியப்படுறார், சந்தேகமே கிடையாது. நீங்கள் எப்படி சுகம் அடைகிறீங்களோ சுகம் அடைங்க, சுகத்தை பெற்று அனுபவிங்க, தேவன் கண்டிப்பாக பிரியப்படுவார். ஆனால் ஒரு விசுவாசி சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அதுதான் மேலான வழின்னு சொல்லிட முடியாது. தேவன் வந்து நம்மளை அங்கேயும் அலைய வைக்கல, மீட் பண்ணுற பேக்கேஜுக்குள்ளேயே சுகம் என்ற ஆசீர்வாதத்தை வைத்து கொடுக்குறார். நீ நம்பி எடுத்துக்கோ, நீ விசுவாசித்து எடுத்துக்கோ, உன் மீட்பிலே இருக்குது, நான் இதையும் கல்வாரி சிலுவையில் உனக்காக சம்பாதித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்கள். இதை தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சத்தியம் வந்து மிகவும் அடிப்படையான ஒரு சத்தியம். அது ஒரு அடிப்படையான கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு சத்தியம். ஒரு கேள்வியை யோசித்து பார்க்க போகிறோம், அதுக்கு பதில் சொல்ல போகிறோம். அந்த கேள்வி என்னது? இயேசு சிலுவையில், கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ பிரச்சனையை மட்டும் நிவர்த்தி செய்தாரா, அல்லது நம்முடைய வியாதி பிரச்சனையை கூட நிவர்த்தி செய்தாரா? இயேசு நம்முடைய பாவங்களை மட்டும்தான் சுமந்தாரா, அல்லது வியாதிகளை கூட சுமந்தாரா? இயேசு நம்முடைய பாவங்களை சுமக்கும் போது அதோட கூடவே வியாதிகளையும் சுமந்துட்டாரா இல்லையா? உங்களுக்கு இதனுடைய பதில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வியாதிகளையும் சுமந்தார்ன்ற பதில் தெரியும். ஆனாலும் நம்ம இதை திரும்ப பார்க்க போகிறோம் பாருங்கள். கல்வாரி சிலுவை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், ஆனாலும் திரும்ப பார்க்க போகிறோம். நான் சொல்லுகிறது போல் அது பழைய சிலுவை தான், ஆனால் புது வல்லமை வரும். பார்க்க இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெய்லி அதே இட்லி தோசை சாம்பார் தானே சாப்பிட்றீங்க. சில நேரம் வெளில போய் சாப்பிட்றீங்க, ஆனால் திரும்ப உங்கள் வீட்டு சாப்பாடுக்கு தானே வரீங்க. ஏன்னா வீட்டு சாப்பாடு தான் ஒரு சத்தை கொடுக்கும் பாருங்கள். அது வர மாதிரி வேறு எதுவும் வராது. அப்பப்போ போய் வெளில வேணால் சாப்பிட்லாம். ஆனால் இல்லைங்க, நேற்று சாப்பிட்ட இட்லி வச்சு இன்றைக்கி சாப்பிட தேவையில்லை நான் சொல்லுவேங்க. கிடையாது, இன்றைக்கும் சாப்பிடுவீங்க, நாளைக்கும் திரும்ப அதே சாம்பாரை ஊற்றி அதே சட்னியை ஊற்றி திரும்ப உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்? உங்களுக்கு அதுலேருந்து எனர்ஜி வருது பாருங்கள். நான் கல்வாரி சிலுவை பற்றி எனக்கு நிறைய தெரியுங்க, எத்தனை வாட்டிங்க யோசித்தாச்சு, எத்தனை வாட்டிங்க பார்த்தாச்சு, திரும்ப பார்க்க அப்படி கிடையாது. திரும்ப பார்க்க சத்து வரும், எனர்ஜி வரும், வல்லமை வரும். சிலுவையில் வல்லமை வந்துக்கிட்டே இருக்குது, 2000 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வல்லமை தீர்ந்து போகவே இல்லை பாருங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கான வல்லமை, விடுதலை அங்கேருந்து தான் வரும். ஆகவே தான் இன்றைக்கி திரும்ப அதை நோக்கி பார்க்க போகிறோம். ஆரம்பிப்போம். ஏசாயா 53க்கு திருப்ப சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 53 சிலுவையை பற்றி ஒரு அதிகாரம். 800 ஆண்டுக்கு முன்னாடி ஏசாயா எழுதுகிறார் பழைய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ளே வரத்துக்கு முன்பதாக 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுறாரு. ஆனால் சிலுவையில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு எழுதுறாரு. எப்படி இயேசு பாடுபடுவார் விவரிக்கிறார். ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அதை விவரிக்கிறது மட்டும் கிடையாது, எப்படி பாடுபடுவார்ன்றது மட்டும் கிடையாது, அதனுடைய உள்ளான அர்த்தத்தை கொடுக்குறார். இவருடைய பாடுகள், இவருடைய மரணத்தினால நமக்கு என்ன வருகிறது, நமக்கு என்ன நன்மை வந்து சேருகிறது அப்படின்ற சத்தியம் இங்கே ஏசாயா 53 சொல்லித்தர மாதிரி வேற எங்கேயும் ஒரே அதிகாரத்தில் பார்க்கறது கஷ்டம். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே நிறைய பெரிய அருமையான பகுதியெல்லாம் இருக்குது. ஆனால் ஏசாயா 53 ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள். ரொம்ப அருமையாக அங்கே போதிக்கப்படுகிறது. சிலுவையில் இயேசு நமக்காக என்ன செய்தார் என்ற சத்தியம். ஆகவே தான் இங்கே பார்க்க போகிறோம் இதை. சரி, ஆரம்பிப்போம். இப்படி ஆரம்பிப்போம். ஒரு ரொம்ப சிம்பிள் கேள்வியை வச்சு, எங்கே எழுதியிருக்கு இயேசு நம்முடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்தார்னு எங்கே எழுதியிருக்கு? ஏசாயா 53 சிலுவையில் நடந்த சம்பவம் பற்றி தான் சொல்லுது. ஒவ்வொரு வசனமும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த சிலுவை, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அவருடைய பாடுகள், மரணம், அதுதான் அங்கே மெயின். இது நம்முடைய வியாதிகளை இயேசு சுமந்தார்னு எங்கே எழுதியிருக்கு? நான் சொல்லுகிறேன் எங்கே எழுதியிருக்குன்னு. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 2 வசனங்கள் வாசித்தோம். இங்கே தான் எழுதியிருக்கேன் என்ன. ஆனால் எங்கேயுமே வியாதி என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நோயின்ற வார்த்தையை கூட பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ் பைபிளில்.
ஆனால் இங்கே தான் இருக்குது. அங்கே பாடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், 3வது வசனத்தில் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். பாடு திரும்ப 4வது வசனத்துலையும் அந்த பாடுன்ற வார்த்தை வருது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாடு, அந்த பாடுன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, எழுத்தின்படியே எபிரேய மொழியில் அந்த வார்த்தையை பார்த்து அதை மொழிபெயர்த்தாங்கன்னா, எழுத்தின்படி லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்கன்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து வியாதி அல்லது நோய், சிக்னஸ். ஆனால் அது எப்படியோ இப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. திரும்ப அந்த பாடுன்றது 10வது வசனத்துலையும் வருது பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். திரும்ப அதனுடைய அர்த்தம் வந்து வியாதிகளுக்கு உட்படுத்தினார் அல்லது நோய்களுக்கு உட்படுத்தினார். இப்போ வந்து மெயினாக இந்த வார்த்தையை தான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் விஷயமே இருக்குது. இந்த வார்த்தையில தான் சொல்கிறார் தேவன் நம்முடைய வியாதிகளை அல்லது நோய்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். ஆனால் இந்த வார்த்தை நம்ம பைபிளில் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க? பாடு. சும்மா பொதுவாக ஆங்கிலத்திலையும் கிங் ஜேம்ஸ் பைபிளில் இதே மாதிரி மொழிபெயர்த்துட்டாங்க. கிரீஃப் பொதுவாக ஏதோ ஒரு பாடு, பொதுவாக பாடுகள்னு சொல்கிறோம்ல, பொதுவாக மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை நான் காண்பிக்க போகிறேன், அது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை கிடையாது. ரொம்ப குறிப்பாக நோய் என்ற ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை அது. சரி, இதை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஏன் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம், ஏன் ஆராய போகிறோம், why are we going to research this? ஏன் ரிசர்ச் பண்ணுறோம் இதை? இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிடுறேன். இந்த வார்த்தை நான் இப்போ ஏற்கனவே காண்பிச்சேன், 3 வசனங்களில் வருது. சும்மா ஏதோ ஒரு இடத்துல இல்லை. 3வது வசனம், 4வது வசனம், 10வது வசனம். அது மட்டும் இல்லை, ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் வேதனைகளை தவிர இந்த 3வது 4வது வசனத்தில் பாடுகள் அப்புறம் துக்கங்கள்னு வருது பாருங்கள். அந்த துக்கத்துக்கு உண்மையான அர்த்தம் வந்து வேதனை. அதை பார்க்கறதுக்கு நீ நேரம் இல்லை. ஆனால் பாடுகள் துக்கங்கள் இங்கே எப்படி சொல்லியிருக்குது? நான் இதை ஏற்றுக்கொண்டாராம், சுமந்தாராம். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டு சுமந்து. இது மாதிரி வேற என்ன ஏற்றுக்கொண்டார், வேற என்ன சுமந்தார்னு ஏசாயா 53 வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை தான் பார்ப்பீங்க. 11ஆம் வசனத்தில் அக்கிரமங்களை சுமந்தார்னு பார்ப்பீங்க. 12ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை, அக்கிரமங்களுக்கு பாவங்களை சுமந்தார்னு பார்ப்பீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன், இந்த பாடுன்ற வார்த்தையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னா, இயேசு வந்து நம்ம பாடை சுமந்த மாதிரி வேற என்னத்தை சுமந்தார்? பாவத்தை சுமந்தார், அக்கிரமத்தை சுமந்தார். அதை சுமந்தது எவ்வளோ உண்மையோ இதையும் சுமந்தார், பாடுகளையும். நாம் என்ன சொல்கிறோம், பாடுகளுடைய உண்மையான அர்த்தம் நோய். பாருங்க, இது ஏன் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த ஒரு வார்த்தையை? ஏன்னா இதனுடைய பாயிண்ட் என்னது? இயேசு சுமந்தா நாம் சுமக்க தேவையில்லை. அதனால தான் இந்த ஒரு வார்த்தை முக்கியமாயிடுது பாருங்க. இயேசு என்னையா சுமந்தார்? பாட சுமந்தாரா, நோயை சுமந்தாரா? பொதுவாக பாட சுமந்தாரா அல்லது குறிப்பாக நோயை சுமந்தாரான்னு முக்கியமாயிடுது. ஏன்னா இயேசு சுமந்தா நான் சுமக்க தேவையில்லை. பொதுவாக எப்படி ஏசாயா 53 எடுப்பாங்கன்னா, பொதுவாக பாடுன்னு எடுத்து பொதுவாக பிரசங்கம் பண்ணி கடைசியில் ஒன்றுமே குறிப்பாக வராது. நிறைய பேர் வேதத்தை அந்த மாதிரி எடுத்துருவாங்க பாருங்கள். எல்லாமே பொதுவாக அர்த்தமாக எடுத்து பொதுவாக பிரசங்கம் பண்ணி ஜனங்களும் பொதுவாக புரிஞ்சு கொண்டு பொதுவாக விசுவாசிச்சு கடைசியில் என்ன கிடைக்கும்? குறிப்பாக ஒன்றும் கிடைக்காது. சும்மா ஜென்ரலாகவே ஓட்டிட முடியாது பாருங்கள். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக சிக்னஸ், குறிப்பாக வியாதி, நோய் அப்படின்னு குறிக்குது அந்த வார்த்தை. அதை பார்க்கலாம், ஆரம்பிப்போம். அந்த வார்த்தை வந்து எபிரேய மொழியில் ஹொலி அப்படின்ற வார்த்தை. அதுக்கு அர்த்தம் வந்து சிக்னஸ், டிசீஸ், வியாதி அல்லது நோய். மற்ற இடங்களில் நீங்கள் நிறைய வசனங்கள் நான் கொடுக்கலாம், நேரம் இல்லை, சும்மா ஒரு 1-2 உதாரணம் கொடுக்குறேன். மற்ற இடங்களில் இதே வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள். உங்கள் தமிழ் பைபிளில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? 2 ராஜாக்கள் 1:2. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவின் இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இந்த வியாதின்னு வருது பாருங்க. அந்த வியாதி, அந்த வார்த்தை தான் இதே ஏசாயா 53 யூஸ் பண்ண அதே வார்த்தை தான் அங்கே யூஸ் பண்ணப்படுது. ஆனால் உங்கள் தமிழ் பைபிளில் எப்படி இருக்கு? இந்த வியாதி, இந்த பாடு கிடையாது. அடுத்து இன்னொரு உதாரணம், ஏசாயா 38:9. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, வியாதி, தன் வியாதி நீங்கின்னு வியாதி, அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை தான் அங்கே பயன்படுகிறது. தமிழ் பைபிளில் வியாதியின் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் ஏசாயா 53 மட்டும் பாடு.
நான் நிறைய வசனங்கள் வாசிக்க போகிறது சும்மா கொடுக்குறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. உபாகமம் 7:15 அதே வார்த்தை வியாதின்னு இருக்குது. அப்புறம் 2 ராஜாக்கள் 8:8, அப்புறம் ஏசாயா 33:24, நிறையா இருக்குது. இது தவிர இது பாயிண்ட் என்னது, இதனுடைய அர்த்தம் வந்து வியாதி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தமிழ் பைபிளை விட்டுட்டு தெலுங்கு பைபிள் திறந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 53:3-4 பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் வியாதின்ற வார்த்தையே இருக்குது. தெலுங்குலையும் வியாதி தான் போல இருக்குது, தமிழும் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி சேமாக இருக்குது, லேசாக புரியுது நமக்கும். 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரோகம் அப்படின்ற வார்த்தை வருது, அதுவும் அர்த்தம் வந்து நோயின்றவங்க. ஹிந்தி பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 53 3வது வசனம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா ரோக் என்ற வார்த்தை வருது, அதுக்கு அர்த்தம் வந்து டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், வியாதி. திரும்ப நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் பைபிளும் இதே பிரச்சனை தான், தமிழில் இருக்கிற இதே பிரச்சனை. பாடுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க தமிழில், கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷில் கிரீஃப்ஸ் பொதுவாக. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் வேறு டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்கள், வேறு மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்கள், நிறைய மொழிபெயர்ப்பு. சும்மா நான் சிலது சொல்கிறேன், இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வியாதி நோயின்னு தான் பார்ப்பீங்க, சிக்னஸ் டிசீஸ். டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஹோல்மன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள், HCSB, நெட் பைபிள், ஜூபிலி பைபிள், வேர்ல்டு இங்கிலீஷ் பைபிள், யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், JPSன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, JPS ஜூயிஷ் பப்ளிகேஷன் சொசைட்டி. அதாவது யூதர்கள் ஒன்றா கூடி பழைய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்களையே சேர்க்காம, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிரான்ஸ்லேஷன். வேணும்னே அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க எடுத்து எல்லாத்தையும் கிறிஸ்துவ பற்றி ஆக்கிடுறீங்க, நீ ஒரு கிறிஸ்தவங்க கூட டிரான்ஸ்லேஷன் கமிட்டியில் வரக்கூடாது, வெளில போய்டு. வெறும் யூதர்கள், ஜூயிஷ் பப்ளிகேஷன் சொசைட்டி, அவங்க மட்டும் ஒன்றா கூடி பழைய ஏற்பாடை ஒரு யூதன் ஆராய்ந்து அதனுடைய யூதர்கள் எப்படி அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்க, உண்மை அது ஆழமான அர்த்தம், உண்மையான அர்த்தம் எப்படி அன்றைக்கி இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களே சேர்க்காமல் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படி? வியாதின்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க, நோய், டிசீஸ், சிக்னஸ் தான் வருது. அந்த டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன் பாருங்கள், JPS. surely our diseases he did bear and our pains he carried. 3வது வசனம் கிங் ஜேம்ஸ் அவஸ்தா என்ன சொல்லுது, surely our griefs he bore and our sorrows he carried வருது. JPS வந்து diseases, pains. இதனுடைய பெஸ்ட் ப்ரூஃப் வந்து மத்தேயு 8, ஒரு வார்த்தை தாங்க, ஆனால் இந்த ஒரு வார்த்தை முக்கியம். இந்த ஒரு வார்த்தையில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு, அதனால தான் பார்க்குறோம். மத்தேயு 8:17 இதுதான் இதனுடைய பெஸ்ட் ப்ரூஃப். ஏசாயா 53 பொதுவாக பாடை குறிக்குதா அல்லது குறிப்பாக வியாதின்னு சொல்லுகிறதா, நோயின்னு சொல்லுகிறதா? மத்தேயு 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன சொல்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததை இவர் கோட் பண்ணுறாரு பாருங்க, எடுத்து சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரா ஏசாயா தீர்க்கதரிசி? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு சொல்கிறாராம் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனால் நீங்கள் உங்கள் தமிழ் பைபிளில் போய் ஏசாயா முழுசாக வாசித்து பார்க்கலாம், 66 அதிகாரங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். மத்தேயு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் உங்கள் தமிழ் பைபிளில் இருக்கான்னு பாருங்கள், கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் ஆங்கில கிங் ஜேம்ஸ் பைபிளை போய் வாசித்து பாருங்கள், கண்டே பிடிக்க முடியாது. ஏன்? அவர் ஏசாயா 53:4 தான் சொல்கிறார். உங்களுக்கு ஃபுட் நோட் வச்சுருக்க பைபிள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லும், ஃபுட் நோட் வச்சு ஏசாயா 53:4 சொல்லும் பாருங்கள். ஏசாயா 53:4 தான் மத்தேயு பேசுகிறார், ஆனால் அது நமக்கு வேறு மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு சொல்கிறாரு. ஆனால் மத்தேயு மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மத்தேயு மட்டும் எங்கேருந்து பிடிச்சாரு? மத்தேயுக்கு ஏன் திரும்ப கரெக்டாக புரிஞ்சுது, அவர் தமிழ் பைபிளை பார்க்கல பாருங்கள். சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். அதாவது சில நேரம் நம்ம நினச்சிக்கிறோம் இயேசு தமிழில் பேசினார், எல்லாம் பைபிளில் இருக்கவங்களாம் தமிழ்லேயே பேசுனாங்க, தமிழ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். சில நேரம் இந்த தமிழ் பைபிளே வானத்துலேருந்து விழுந்ததுன்ற மாதிரி யோசிக்கிறோம் பாருங்கள். கிடையாது, இயேசு தமிழர் கிடையாது, யூதன். அவர் தமிழில் பேசல, அரமேயிக் மொழியில் பேசினார், மற்ற மொழிகள் தெரிஞ்சுது. ஏசாயா தமிழில் எழுதினார். ஏசாயா 53 எந்த பாஷையில் ஒரிஜினலாக எழுதப்பட்டது? எபிரேய பாஷையில். பாருங்கள், அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் ஹீப்ரு. பழைய ஏற்பாடு வந்து எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. மத்தேயு யார்? மத்தேயு ஒரு யூதன், அவனுக்கு எபிரேய மொழி தெரியும், அவனுக்கு எபிரேய பைபிளே எடுத்து வாசிக்க முடியும். உங்களாலும் என்னாலும் வாசிக்க முடியாது, ஆனால் மத்தேயுவால் வாசிக்க முடியும். அதே எடுத்து வாசித்து ஏசாயா 53:4 எபிரேய பைபிளில் என்ன சொல்லுதுன்னு பார்த்து நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு 8:17 பாடுகள் கிடையாது, நோய்கள். அப்போ ஏசாயா
என்ன போதிக்கிறாரு? இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாக நீங்கள் இருக்கலாம். இயேசு சிலுவையில் உங்களுடைய நோய்களை சுமந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சுமக்க, இந்த வார்த்தை, இந்த சுமக்கிற வார்த்தை பாருங்க, இந்த ஏற்றுக்கொண்ட சுமக்கிறார் இந்த வருதுல, சுமந்தார்ன்ற வார்த்தை, இதே வார்த்தை தான் லேவியராகமம் 16:22 பயன்படுகிறது. அது ஒரு நிமிஷம் வாசித்தலாம். லேவியராகமம் 16:22, அது அந்த உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அது அந்த வெள்ளாட்டுக்கடா அக்கிரமங்களை தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக வருதில்ல. அந்த வெள்ளாட்டு, அந்த ஆடின் மேல் பாவங்களை அறிக்கை செய்து அந்த ஆசாரியன் வந்து அந்த ஆடை வேறு தேசத்துக்கு அனுப்பிச்சிடுறான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த காட்சி மாதிரி அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதில் நடக்கிற அந்த சம்பவம். பாவங்கள்லாம் அந்த ஆட்டின் மேல் அறிக்கை செய்து அந்த ஆடு வந்து வேறு தேசத்துக்கு போயிடுதான். எங்கே போயிட்டுதான்? குடி இல்லாத தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எங்கே போகுதுன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது, திரும்ப அது வரவே முடியாது, தேடி பார்த்தா கூட கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் ஒரு காட்சி மாதிரி காமிக்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிக்கும் போது, உன் பாவத்தை சுமக்கும் போது, சிலுவையில் பாவத்தை சுமந்தேன்னா என்ன அர்த்தம்? சும்மா உனக்கு லேசாக பாவம் மன்னிப்பு கூட இல்லை. பாவம் மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உன் பாவம் இல்லாதபடி நான் செஞ்சிடறேன். அது இல்லை, அதனுடைய ரெக்கார்டே கண்டே பிடிக்க முடியாதபடிக்கு நான் பாருங்கள். நாம தான் நம்முடைய பாவங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கி நான் இதை செஞ்சேன் பிரதர், இன்றைக்கி நான் அதை செஞ்சேன். ஆனால் நீங்கள் என்னைக்கு தேவன்கிட்ட போய் அறிக்கை செய்கிறீங்களோ, அவர் பாவம் மன்னிக்கிறாரோ, அன்றைக்கு ரெக்கார்டு அழிக்கப்படுது. அதானங்க உண்மை. அதான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அதே வார்த்தை தான் அங்கே பயன்படுது. அந்த ஆடு வந்து அந்த அக்கிரமங்களை சுமந்து குடியில்லாத தேசத்துக்கு போதான். அப்போது இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார்னா இதே போல தான். குடியில்லாத தேசத்துக்கு போயிடுச்சு, பாவத்தோடு சேர்ந்து போயிடுச்சு, அதை கண்டே பிடிக்க முடியாது, திரும்ப வரவே வராது. அவர் சுமந்தார்னா நான் சுமக்க தேவை இல்லை. பாருங்க, இதை தான் மத்தேயு சொல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? இல்லை 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 இல்லை, நம்ம மத்தேயு சொல்கிறாரு, நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்வாங்க. பாருங்கள், இந்த போதனையை எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் மத்தேயு இதை சொல்கிறாருன்னு. ஆனால் வேணுன்னே சொல்லுவாங்க மத்தேயு சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இப்படின்லாம் சில எதிர்ப்புகள் இதுக்கு இருக்குது. பாருங்க, என்ன சொல்கிறாங்க? மத்தேயு எடுத்ததுனால நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்கிறாங்க மத்தேயு வந்து இயேசு வந்து சிலுவையில் சுமந்தார் என்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல, அதை ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல மத்தேயு என்ன சொல்கிறாரு? இயேசு வந்து பூலோக ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? மத்தேயு 8:17 வச்சுக்கிட்டு ஏசாயா 53:4 வந்து சிலுவையில் இயேசு நம்முடைய வியாதிகளை சுமக்கிறார் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்? மத்தேயு வந்து அதை சொல்லலையா, இயேசு பூலோக ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சுமக்கிறாராம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு வந்து அந்த இடத்துல சுகமாக்குறாரு. பாருங்கள், ஜனங்களை சுகமாக்கிட்டு அப்புறம் இந்த வசனம் கோட் பண்ணப்படுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அந்த நேரத்தில் தானே சுகமாக்கினாரு, அப்போது அந்த நேரத்தில் தான் சுமந்தாருன்னு ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது ஒட்டுமொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க? நாம் இது வந்து மத்தேயுக்கு, இது வந்து இயேசுனுடைய காலத்தில் உண்மையாக இருக்கலாம், இது வந்து இயேசுன் பூலோக ஊழியத்தில் சுகம் பெற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கலாம், இயேசு சுமந்துட்டார். ஆனால் இதை வச்சுக்கிட்டு நாம் இன்னைக்கு மீட்பிலே சுகம் ஒரு பங்காக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நாம் இன்னைக்கு நாம் சுமக்க தேவையில்ல, இயேசு சுமந்தார்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதாவது பைபிள் எடுத்து நமக்கு இல்லை, இன்னைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பாருங்கள், பைபிளில் இருக்கிற வல்லமே எடுத்துடுறாங்க. ஆகவே நம்ம இந்த மத்தேயு இது எப்படி பயன்படுத்துகிறாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த பின்னணியில் இது கொஞ்சம் முக்கியமான வசனம். ஆகவே திரும்ப கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 8:17 என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்படி நடந்ததுன்னா என்ன நடந்தது? எப்படி நடந்தது? சில காரியங்கள் நடந்தது பாருங்கள் இதுக்கு முன்னாடி, அதை தான் சொல்கிறார் இப்படி நடந்தது. என்ன நடந்தது கொஞ்சம் பாருங்கள். 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். அதாவது இதனுடைய பின்னணி பார்த்தா தான் இது வழங்கும். மத்தேயு எப்படி யூஸ் பண்ணுறாரு, நாமும் எப்படி யூஸ் பண்ண முடியும் இந்த வசனத்தை சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு. பின்னணி என்னது? மத்தேயு 5-7 வந்து மலை பிரசங்கம். உங்களுக்கு தெரியும், மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு 8ஆம் அதிகாரத்தில் கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே லைனாக அற்புதங்கள் நடக்குது. 8ஆம் அதிகாரத்தில் லைனாக அற்புதம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குஷ்டரோகி வரான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமக்கு கூடும்.
இயேசு பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லி குஷ்டரோகத்தை அவன்கிட்ட இருந்து நீக்குகிறார், அவனை சுத்தமாக்குகிறார். அடுத்தது 100க்கு அதிபதி ஒருத்தன் வரான். 6வது வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 100க்கு அதிபதி வரான். அவன் சொல்றான், என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அப்போ ஏசு சொல்ற, சரி நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன். அவன் சொல்றான், இல்லை நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நீர் வரலாம் தேவை கிடையாது. அப்போ ஏசு என்ன சொல்ற, சரி நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், போ, நீ சொல்றபடியே, நீ விசுவாசிக்கிறபடியே ஆகும்னு அவனை அனுப்பி விடுறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் இயேசு பேதுருனுடைய வீட்டுக்கு போறார். அங்கே என்ன பிரச்சனை, பேதுருனுடைய மாமிக்கு ஜுரம், அங்கே அவர்களை ஜுரத்திலிருந்து குணமாக்குகிறார். அடுத்தது அப்படியே லைனாக போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது 16ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, நம்ம வசனத்துக்கு முன்னாடி 17ஆம் வசனம் தான் நம்ம பார்க்குற வசனம். 16ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, அஸ்தமனமான போது, அதாவது சாயங்கால வேளையில் பிசாசு பிடிச்சவர்கள் அனைவர் வந்தாங்களாம், இயேசு அவர்களையும் விடுதலை ஆக்கினார். அதுக்கப்புறம் பாருங்க, பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இதெல்லாம் நடந்த பிறகுதான் மத்தேயு நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். என்ன பாடம்? இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடந்ததுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இயேசு அந்த குஷ்டரோகியை சுகமாக்கினார், அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கினார், பேதுருடைய மாமியை குணமாக்கினார், இந்த பிசாசு பிடிச்சவங்களை விடுதலை ஆக்கினார், அந்த பிணியாளிகளை எல்லாரையும் ஏன் சொஸ்தமாக்கினார்? இவ்வளோ அற்புதம் ஏன் செஞ்சாரு? ஒருத்தனையும் புறக்கணிக்காம எல்லாரையும் ஏன் சுகமளிச்சாரு? ஏன்னா ஏசாயா 53 நாளை நிறைவேற்றும்படி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து இயேசுனுடைய பூலோக ஊழியத்தை பார்த்து என்னென்னமோ விளக்கம் கொடுப்பாங்க. அதாவது இந்த தெய்வீக சுகம் என்ற சத்தியத்தை எதிர்க்கிறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு பூலோக ஊழியத்தில் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்ன்றதுனால நாம் இன்றைக்கி சுகத்துக்கு விசுவாசித்து ஒன்றும் அப்படிலாம் போகக்கூடாது. அன்றைக்கி இயேசு அப்படி செஞ்சார், அதனால் அன்றைக்கி செஞ்சதுனால இன்றைக்கி செய்வார்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். அவங்கள கேட்டிங்கன்னா, அப்போ ஏன் சுகமாக்கினார்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நிறைய காரணங்கள் கொடுப்பாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவர் தேவன் காண்பிக்கிறதுக்கு சுகமாக்கினார், அவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு என்பதை காண்பிக்கும்படி சுகமாக்கினார். நான் ஒத்துக்கிறேன், அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது அவ்வளோ முக்கியமான காரணமே கிடையாது. நேரம் இருந்தால் அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பாருங்கள், அவர் முக்கியமாக வேறு சில பேர் யோசிக்கிறாங்க, இயேசு வந்து ஏன் சுகமாக்கினாரா, பாவம் பார்த்தார். அந்த நேரத்தில் ஒரு மாதிரி பாவமாயிட்டார். குஷ்டரோகியை பார்த்து ரொம்ப பாவம் பார்த்து ஒரு மனது உருகினார், ஒத்துக்கிறேன் சும்மா. ஆனால் அந்த நேரத்தில் படப்படன்னு அவசரப்பட்டு சுகமாக்கிட்டாரா? அந்த பாவம் பார்த்த நேரத்தில் அப்படியே அவ்வளோதானா? அந்த நேரத்தில் நடந்த ஒரு காரியமா? அவ்வளோதானா? பாருங்க, அப்படி கிடையாது. மத்தேயு என்ன சொல்றாரு? கிடையாது. ஏசாயா 53 நாளை நிறைவேற்றும்படி சுகமாக்கினார். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசாயா 53 வந்து சிலுவையை குறிக்குது, கரெக்டா? சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களை சுமப்பார்னு தான் சொல்லுது. வியாதிகளை, நோய்களை சுமப்பார். இதுதான் ஏசாயா 53 நாள். இங்கே மத்தேயு 8ல் சிலுவைக்கு இன்னும் வரவே இல்லை. சிலுவை இனிமே தான் வரப்போகுது. அது வராமலே, சிலுவையில் போகாமலே, அங்கே வியாதிகளை சுமக்காமலே இயேசு வந்து ஏசாயா 53 கனம் பண்ணணும்னு சுகமாக்குறாரா இங்கே. அதாவது இது சொல்லிடுச்சு. எது சொல்லிடுச்சு? ஏசாயா 53 நாள் சொல்லிடுச்சு, நான் உன்னுடைய வியாதிகளை சுமப்பேன்னு. நான் கூடி சீக்கிரம் அதை செய்ய போகிறேன், கொஞ்சம் மாதங்களில் செய்ய போகிறேன். அந்த குஷ்டரோகி வரான், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டான்னு கேட்குறான். நிறைய பேருக்கு அதுதான் கேள்வி. பாருங்கள், தேவனுக்கு வல்லமை இருக்குன்னு தெரியும், ஆனால் சித்தம் இருக்கா? என்னை சொஸ்தமாக்குறதுக்கு சித்தம் இருக்கா? என்னை குணமாக்குறதுக்கு சித்தம் இருக்கா? அவருக்கு பிரியமா இது? அவர் செய்ய விரும்புகிறாரா? குஷ்டரோகி கேட்குறாமா? அவனுக்கு அதுதான் டவுட். ஏசு அவனை பார்த்து சொல்கிறார். நான் நினைக்கிறேன் ஏசு மைண்டில் இதுதான் ஓடிட்டு இருந்திருக்கோம். ஏன்பா உனக்கு தெரியல நினைக்கிறேன், ஏசாயா 53 நாள் சொல்லிடுச்சு, நான் உன்னுடைய வியாதியை சுமப்பேன். இன்னும் கொஞ்சம் மாதங்களில் இந்த குஷ்டரோக வியாதியை கூட நான் சிலுவையில் சுமப்பேன். அப்படின்னா பாருங்கள், குஷ்டரோகி ஆயிட்டார்னு அர்த்தம் கிடையாது. வியாதியை சுமக்கிறதுக்கும் அந்த வியாதி ஆயிடுறதுக்கும் அந்த வியாதி உள்ளே வரத்துக்கும் கிடையாது. வியாதி வந்து இயேசு மேலே வைக்கப்பட்டது, இயேசுக்குள்ளே போயிடல. சரியாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள். எப்படி பாவம் அறியாதவர் பாவமானாரோ, பாவம் அவர் மேலே போடப்பட்டதோ, அதே போல் வியாதி படாதவர் வியாதி அவர் மேலே வைக்கப்பட்டது. பாருங்கள், இது வந்து நமக்கு தேவன் அப்படி செய்கிறார், சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியும். ஆனால் மண்டையை குழப்பிக்க வேணாம். பாயிண்ட் என்னது? குஷ்டரோகியை பார்த்து நினைக்கிறார், அவன் கேட்குறான் சித்தம் உண்டா? அவர் நினைக்கிறாரு சித்தம் உண்டான்னு கேட்குறேன் நீ. இது 800 வருஷம் முன்னாடியே சொல்லப்பட்டது. சித்தம் வந்து
வெளிப்படப்பட்டது. என்ன சித்தம்? நான் உன்னுடைய வியாதியை சுமப்பேன். ஆனால் நான் சுமக்க போகிறேன்னு நினச்சி இப்போவே அவனை சுத்தமாக்குறார். எப்படின்னா பாருங்க, கிரெடிட் கார்டில் நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே பொருள் வாங்கிடுறீங்கள, சும்மா ஸ்வைப் பண்ணால் பேமெண்ட் ஆகிடுதா? கிரெடிட் கார்டு பில் வந்தால் தான் பேமெண்ட்டு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கிரெடிட் கார்டை போய் ஸ்வைப் பண்ணி பொருளை வாங்கிட்டு, சில பேர் இந்த மாதிரி பொருளை வாங்கி கடைசியில் பில் எக்கச்சக்கமாக வந்து நிற்குது பாருங்கள். அப்புறம் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்றாங்க. இது இயேசு என்ன பண்ணுறாரு? சிலுவைக்கே போல, ஆனால் சிலுவைக்கு முன்னாடியே ஒருத்தன் வியாதிப்பட்டவன் வரும்போது எப்படி யோசிக்கிறாரு? சிலுவையை யோசித்து தான் குணமாக்குகிறார். இயேசுவே இப்படி தான் யோசித்து குணமாக்குகிறார். பாருங்க, நம்ம ஏன் சிலுவையை யோசிக்கணும், சிலுவையை பார்க்கணும்னு சொல்கிறேன். இயேசுவே பூலோக ஊழியத்தில் ஒவ்வொருத்தனும் வரான். குஷ்டரோகி வரான், 100 அதிபர் வரான், பேதுருடைய மாமி இருக்கிறார்கள், பிசாசு பிடிச்சவங்க இருக்காங்க, பிணியாளிகள் அனைவரும் வரார்கள். எப்படி இயேசுடைய மைண்ட் செட் எப்படி? ஏசாயா 53 நாளை நிறைவேற்ற வேண்டும். அது சொல்லிடுச்சு, நான் சிலுவையில் இதெல்லாம் சுமக்க போகிறேன். ஆகவே அட்வான்ஸாக பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் சிலுவையில் உன்னுடைய வியாதிகளை சுமக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ உனக்கு சுகத்தை கொடுத்துட்றேன். பேமெண்ட்டை கட்டிடுவேன், கண்டிப்பாக கட்டிடுவேன், ஓடிட மாட்டேன் கட்டாமல். அவருக்கு தெரியும் இயேசு சிலுவைக்கு போக போகிறார், அங்கே நடக்க வேண்டியது நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த நிச்சயத்தில் இவனை இப்போவே சுகமாக்குறார் பாருங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இயேசு பூலோகத்தில் ஊழியம் செய்யும் போது எப்படி சுகமாக்கினார், எந்த ஒரு மைண்ட் செட்டோட சுகமாக்கினார்? மத்தேயு சொல்கிறார், சிலுவையில் நடக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படி. அப்போ நாமும் சிலுவையை பார்க்கணும் பாருங்கள். அதனால தான் சிலுவையை பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆனால் இது ஒன்று கவனிக்க வேண்டும். பேமெண்ட்டே கட்டுறதுக்கு முன்னாடியே இயேசு கிட்ட போனவங்க எல்லாரையும் சுகமளிச்சார்னா, இன்னைக்கு நாம் சிலுவைக்கு இந்த சைடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேமெண்ட்லாம் கட்டப்பட்டது. இயேசு சிலுவையில் நம்முடைய வியாதிகள் நோய்களை சுமந்து தீர்த்தார். எல்லாம் முடிந்ததுன்னு கதறினார் சிலுவையிலிருந்து. இப்போ சுகமளிக்க மாட்டாரா? நம்ம நிச்சயமாக சுகமளிப்பாருங்க. ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கை கொடுத்து நீங்கள் பொருளை வாங்கிட்டு போகிறீங்க, அதுக்கே பொருள் கொடுக்குறான்னா அமௌண்ட்டு பேங்க்கில் போய் ரியலைஸ் ஆன பிறகு பொருள் கொடுக்க மாட்டாங்களா? இயேசு அன்னைக்கு அவனுக்கு குஷ்டரோகிக்கு சுத்தமாக்குனது போஸ்ட் டேட்டட் செக் மாதிரி. இனிமே தான் பேமெண்ட்டு வரப்போகுது, ரியலைஸ் ஆகலை, ஆனால் முன்னாடியே நீ அனுபவி, சுகத்தை அனுபவி. நமக்கு பேமெண்ட் கட்டப்பட்டது, அமௌண்ட்டு பேங்க்கில் ரியலைஸ் ஆயிடுச்சு. ஃபுல் பேமெண்ட், உங்கள் சுகத்திற்கான ஃபுல் பேமெண்ட் ஏற்கனவே கட்டப்பட்டது, பெய்டு. எல்லாரும் சொல்லுங்கள், பெய்டு. இப்போ நீங்கள் குஷ்டரோகி மாதிரி போய் சந்தேகத்தோடு கேட்க தேவையில்ல, ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டான்னு கிடையாது. சித்தம் நல்லா தெரியும் நமக்கு. ஏசாயா 53 சொல்லிடுச்சு, அது நிறைவேறிடுச்சு. சிலுவையில் எல்லாம் முடிய வேண்டியது, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. போய் சுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அன்னைக்கு பாருங்க எப்படி சொல்கிறாங்க, இயேசு பூலோக ஊழியத்தில் சுகமாக்கினதுனால இன்னைக்கு சுகமாக்குவார்னு சொல்லிட முடியாது. தப்பு, ரொம்ப தப்பு. பூலோக ஊழியத்திலேயே பாருங்க, வேற மாதிரி தான் பார்க்கணும். அந்த பூலோக ஊழியத்திலேயே சிலுவை வரத்துக்கு முன்னாடியே சுகமாக்கினார்னா இன்னைக்கு அவர் சுகமாக்குறது இன்னும் அதிக நிச்சயம். அப்படி தான் பார்க்கணும் நம்ம. பாருங்க எப்படி இயேசு அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார். ஏசாயா 53 வார்த்தையை அவருக்கு தெரியும், குஷ்டரோகிக்கு தெரில. அவனுக்கு பைபிளே தெரிஞ்சிருக்கான்னு தெரில, அதனால தான் கேட்குறான் சித்தம் உண்டான்னு. அவன் வாசித்ததில்லை நினைக்கிறேன், யோசித்ததில்லை நினைக்கிறேன், எந்த பைபிளை வாசித்தான்னு தெரில எனக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பை வாசித்துட்டு போயிட்டானான்னு தெரில. ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை பாருங்கள். இயேசு ஏசாயா 53 தெரியும், அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியும், அதை கனம் பண்ணணும்னு விரும்புகிறார். அதனால தான் சிலுவை நடக்காத, சிலுவை இன்னும் வராட்டிலும் வரப்போது என்ற நிச்சயத்தில் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார், வார்த்தையை. அப்போ இன்னைக்கு நாம் வார்த்தையில் நின்று சுகத்தை கேட்கும்போது, கிளைம் பண்ணும்போது அந்த வார்த்தையை கனம் பண்ண மாட்டாரா இயேசு? கண்டிப்பாக கனம் பண்ணுவார்.
பாருங்க, அவங்க இயேசு அண்டை போனவர்கள் வந்து வார்த்தையை நம்பி கூட போகல பாருங்க, வெறும் இயேசுவை நம்பி தான் போனாங்க. பைபிள் இதை சொல்லுது அதை சொல்லுதுன்னெலாம் கூட யோசிச்சுட்டுலாம் போகல, அவங்க வெறும் இயேசுவை நம்பி போயிட்டாங்க. நாம் வார்த்தையும் இருக்குது நமக்கு, அதன் அடிப்படையில் போகிறோம், அதை அறிக்கை செய்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். நம்மை சுகமாக்க மாட்டாரா? வார்த்தையை கனம் பண்ணுறதுக்காகவே நம்மை சுகமாக்குவார், சந்தேகமே இல்லை. பாருங்க, நமக்கு இருக்கிறதெல்லாம் வார்த்தை தாங்க. தேவன் அந்த வார்த்தையை கனம் பண்ணுவார். எப்படி நமக்கு தெரியும் இயேசு சிலுவையில் நம்முடைய வியாதிகளை சுமந்தார்னு எப்படி தெரியும்? நமக்கு வார்த்தை சொல்லுகிறது, வேற எப்படியும் தெரிய முடியாது. வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மத்தேயு 8:17 கன்ஃபார்ம் பண்ணுகிறது. அதில் நாம் நிற்க வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். சுகம் வர வரைக்கும் அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், சுகம் வரும். பாருங்க, எப்படி நமக்கு தெரியும் இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்தார்? வார்த்தை, வேறு ஒன்றுமே கிடையாது. இதே மாதிரி தான் நீங்கள் பாவத்தை கூட யோசித்து பார்க்கலாம். பாருங்க, பாவத்தை, நம்முடைய பாவங்களை சுமந்தார்னு எப்படி தெரியும்? வார்த்தையை வச்சு தான் தெரியும், வேறு எப்படியும் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒன்றும் கேட்டால் சிலுவையே பார்த்தீங்கன்னா கூட, சிலுவையில் நடந்த அந்த சம்பவங்களை நீங்கள் அங்கேயே, சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் அன்றைக்கி வாழ்ந்தால் நல்லா இருந்திருக்குங்க, இயேசு நடந்து போயிட்டு அற்புதம்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது நான் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பாருங்கள். அப்போ சிலுவை பற்றி சில பேர் அப்படி, சிலுவை கீழேயே நான் பாதபடியிலே உட்கார்ந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கோமே. நீங்கள் பாதபடியிலே உட்கார்ந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட என்ன தெரியும்? ரோமர்கள் அடிக்கிறது தெரியும், அரைகிறது தெரியும், குத்துறது தெரியும். ஆனால் அவர் பாவத்தை சுமக்கிறது பார்க்க முடியுமா? நிறைய பேர் இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மூவிலாம் வந்ததில்ல, ரொம்ப ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக, அதாவது உண்மையிலே இயேசு எப்படி பாடுபட்டார்ன்றதை எடுத்து கொடூரமாக காமிக்குது. அதை பார்த்துட்டு நமக்கு நிறைய காரியங்கள் புரியுது. சில நேரங்கள் இந்த பெயிண்டிங்லாம் பார்க்குறோம் பாருங்கள், இயேசு ரொம்ப அழகாக தொங்குற மாதிரி இருக்குது சிலுவையில், எந்த ஒரு ரத்த கரையும் இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார். சிலுவை ஒரு அழகான காட்சியே கிடையாது, கொடூரமான காட்சி. அந்த படத்தில் அதுதான் வெளியே வந்தது பாருங்கள். அந்த விதத்தில் ஒரு நல்ல இதுதான். ஆனால் நீங்கள் அந்த படத்தை எவ்வளோ வேணால் பார்க்கலாம், திரும்ப திரும்ப பார்க்கலாம். இயேசு பாவங்களை சுமக்கிறத பார்க்கவே, அடி வாங்குறதான் பார்க்க முடியும். ரோமர்கள் அடிக்கிறாங்க, யூதர்கள் நிந்திக்கிறாங்க, அரைகிறாங்க, எல்லாம் பார்க்க முடியும். அவர் பாடுபடுறத வெளியே பாடுபடுறத பார்க்கலாம். ஆனால் பாவங்களை சுமக்கிறத பார்க்கவே முடியாது, வியாதிகளை சுமக்கிறத பார்க்கவே முடியாது. வெளியே ஒன்று நடக்குது சிலுவையில், உள்ள வேற ஒன்று நடக்குது. நாம் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் சிலுவையை பார்க்கும்போது வெறும் அந்த வெளியே நினச்சிட்டே அழுதுட்டு இருக்கக்கூடாது. அழலாம், அதில் தப்பே இல்லை. அழுக வந்துடும் பாருங்கள். நீங்கள் நினச்சி உண்மையிலே நினச்சி பார்த்தீங்கன்னா அழுக வந்துடும். வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேதனையாகிடும் நமக்கு, ஒரு மாதிரி என்ன இப்படி பாடுபட்டாருன்னு. ஆனால் அதையே யோசித்துக்கிட்டு அதை மட்டும் பண்ணோன்னா சிலுவையிலிருந்து நமக்கு ஒரு பயனும் வராது பாருங்கள். அதுலேருந்து ஒரு நலனும் வராது, வெறும் அழுகை தான் வருமே வழியே, பாவம் பண்ணி போகாது, சுகம் வராது, ஒன்றும் வராது. நாம் வெளியே இருக்கிறத மட்டும் பார்த்தாது, அதை காட்டிலும் பின்னாடி இருக்கிறது, இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். வெளியரங்கமாக ஒன்று நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது ஏசாயா அதை சொல்கிறாரு பாருங்கள். அதனால தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்தார் கவனிப்போம். எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்தார்? திரும்ப ஏசாயா 53 போங்க. எப்படி சுமந்தார் எப்படி சுமந்தார்? இது பிஹைண்ட் த சீன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள். ஏசாயாவே இப்படி சொல்லுகிறார். வெளியே நடக்கிறத சொல்கிறாரு, அதே நேரத்தில் உள்ளே நடக்கிறதையும் சொல்கிறார், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. அந்த குறிப்பாக எதுனா அந்த வாரினால் அடிக்கப்பட்டது, அதை தான் கவனிக்க போகிறோம் நம்ம. ஏசாயா 53:5 அந்த வசனம் முடிகிற இடத்துல பாருங்கள். 5 முடிகிற இடத்துல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தழும்புகள் எப்படி வந்தது? ஸ்ட்ரைப்ஸ் எப்படி வந்தது? வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். அந்த வாரினால் அடிக்கப்பட்ட பிறகு அது விட்ட அடையாளம், விட்ட மார்க் வந்து தழும்பு. The stripes are the proof that he was beaten with whip. அதுதான் ப்ரூஃப். வாரினால் அடிக்கப்பட்டதுக்கு ப்ரூஃப் எது? அந்த தழும்பு. ஸோ அந்த தழும்பை இயேசு உலகத்துக்கு வரத்துக்கு முன்பதாகவே 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன சொல்கிறாரு? தழும்பு வரும்ன்றார். ஏசாயாக்கு எப்படி விவரமாக ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. வாரினால் அடிக்கப்படுவார்னு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காரியம் ஏசாயாக்கு தெரியும், என்னது? தழும்பு வரும், எப்படியோ வரும். அந்த தழும்பு வரதுனால நமக்கு சுகம் வரும். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க.
வெளியே தழும்பு வரும், ஆனால் எப்படியோ இதுக்கும் சுகத்துக்கும் ஒரு கனெக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், அந்த வாரினால் அடிக்கப்படுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லை, வாரினால் அடிக்கப்படுறது அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காட்சி உங்களுக்கு தெரியும். அதுதான் வெளியே நடக்குது, அது அந்த தழும்பை உண்டாக்குது. ஆனால் பின்னாடி என்ன நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, அதுதான் நமக்கு சுகத்தை தருகிறது. ஆகவே அது கொஞ்சம் கவனிப்போம். வெளியே என்ன நடக்குது, உள்ளே பின்னாடி என்ன நடக்குது கொஞ்சம் கவனிப்போம். முதல்ல வெளியே என்ன நடக்குது, வாரினால் அடிக்கப்படுறார், வாரினால் அடிக்கப்படுகிறார். அந்த காட்சி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு, சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். நான் செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்தில் இதை முழுசாகவே பேசியிருக்கேன், அது டீட்டெயிலாக பேசியிருக்கேன். வெறும் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, வேதத்தை பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம், அதோட காட்டிலும் பெட்டராக தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இது வேதத்திலே நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனால் சும்மா கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். அந்த வாரினால் அடிக்கிறது எப்பேற்பட்ட ஒரு சம்பவம்னு சொல்கிறேன். அது ஒரு ஷார்ட் விப் யூஸ் பண்ணாங்களாம், ஒரு ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு சின்ன ஒரு கசை அல்லது இந்த வாறு, அதில் அங்கங்கே லெதர் ஸ்ட்ரிப்ஸ், அதாவது லெதர் துண்டுகள் இருக்குமா. அந்த துண்டுகளில் சின்ன சின்ன இரும்பு பீஸுகள் மற்றும் கூர்மையான ஆட்டு எலும்பு பீஸுகள் இதெல்லாம் அங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்களாம், நிறைய அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஆகவே ரொம்ப நீளமாக இல்லை, ஷார்ட்டாக இருக்குது. ஆகவே ஓங்கி அடிக்கலாம். அடிக்கும்போது என்ன நடக்கும், இந்த இரும்பு பீஸும் அந்த ஆட்டு எலும்பும் சதைக்குள்ளே தோலை வெட்டும், சதைக்குள்ளே போகும் பாருங்கள். அந்த முதல்ல அடிக்க என்ன ஆகுமா, அந்த வெறும் அந்த வெளியே இருக்க அந்த தோலை வெட்டும். ஆனால் இது போக போக என்ன ஆகுமா, வெறும் தோல் வெட்டாது, சதையே பிச்சுக்கிட்டு வந்துடுமா அங்கங்கே. கொடூரமான ஒரு காட்சி பாருங்கள். முதல்ல கொஞ்சம் ரத்தம் வரும், ஆனால் அதுக்கப்புறம் ரத்தம் அப்படியே உழுத நிலம் போல் ஆகிடும். அந்த முதுகு சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாக அடி வாங்கினவங்க, ஆளை பொறுத்து இருக்கு பாருங்கள், ஆளை பொறுத்து சம்பவத்தை பொறுத்து. இயேசு ரொம்ப அதிகமாக அடி வாங்கினாருன்றாங்க. ஏன்னா இயேசு மேலே குற்றம் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா குற்றம் சாட்டினாங்க, அவர் ரோம ராஜ்யத்துக்கே எதிராக போகிற மாதிரி அவரை ஃப்ரேம் பண்ணி விட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இவர் யூதருக்கு ராஜான்னு சொல்கிறாரு, மேசியான்னு சொல்கிறாரு, அப்போ எங்களுக்கு ரோம சீசர் தான் ராஜா, நாங்கள் இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பிலாத்துக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி கிளறி விட்டாங்க. இந்த ஆள் ரோம ராஜ்யத்தே தூக்கி போட விரும்பி அவர் ராஜரீகம் செய்ய விரும்புகிறார், அப்படி இயேசு அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி கிளறி விட்டதுனால இயேசுக்கு இந்த வாரினால் அடிக்கிறது ரொம்பவே அடித்தாங்களாம் பாருங்க. அது மட்டும் இல்லை, பிலாத்து இயேசு மேலே எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கே தெரியும், 3 முறை சொன்னார் இந்த ஆள் மேலே எந்த குற்றமும் கிடையாது, இல்லைன்னு சொன்ன. ஆனால் இந்த யூதர்கள் கேட்கவே மாட்டாங்க. ஒரு கூட்டமாக இவரை சிலுவையில் அறையும், இவரை மரண தண்டனை கொடும் அப்படின்னு திரும்ப கத்துறதுனால பிலாத்து என்ன யோசித்தாராம், இதெல்லாம் இருக்குது, சுவிசேஷங்களே இருக்குது. நான் பிரசங்கத்தை இருக்கிறேன், நேரம் இல்லை காண்பிக்கிறதுக்கு, நீங்கள் போய் வாசித்து பாருங்க, கரெக்டாக வாசித்து பாருங்க சுவிசேஷங்களை. பிலாத்து என்ன யோசித்தாராம், சரி ஒருவேளை நான் இவரை பயங்கரமாக அடிச்சிட்டேன்னா ஒருவேளை மரண தண்டனை தேவையில்லைன்னு விட்டுருவாங்க யூதர்கள் அப்படின்னு யோசித்து பிலாத்து இயேசுவை இன்னும் அதிகமாக அடிக்க சொல்கிறாராம், அவனுடைய போர்ச்சுகீசியர்களை வச்சு, சோல்ஜர்ஸை வச்சு. ஆகவே இயேசு வாங்கின அடி பயங்கரமான அடி பாருங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட சிலுவையில் அறையப்பட்டாங்களே 2 திருடர்கள், அவங்க அந்த மாதிரி அடி வாங்கலை. ஏன், எப்படி சொல்லலாம், நம்ம அவங்க சாகவே இல்லை, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கடைசியில் சிலுவையிலேருந்து இறக்க போகும்போது அந்த திருடர்களுடைய கால் எலும்பை உடைக்கிறாங்க. உடைச்ச பிறகு தே டை ஆஃப் சஃபகேஷன், மூச்சு விட முடியாமல் அவங்க சாகிறார்கள். இயேசு கால் எலும்பை உடைக்க வராங்க, ஆனால் ஏற்கனவே செத்துட்டார். அதுக்கு ஏன் செத்துட்டாருன்னு காரணம் கொடுக்குறாங்க பாருங்க, இது ஆராய்ச்சி செய்கிறவங்க. அவர் அந்த அளவுக்கு வாரினால் அடிக்கப்பட்டாராம், அதனால் சிலுவையில் கொஞ்ச நேரம் பொழைச்சதே பெரிய விஷயன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் அவர் சீக்கிரமாக செத்துட்டார். அதாவது என்ன சொல்ல வரேன், பயங்கரமாக அடிக்கப்பட்டார் வாரினால். கடைசியில் நீங்கள் முதுக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, நீட் லாங் ரிப்பன்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் ஹேங்கிங், ரிப்பனாக சதை தொங்கிட்டு இருக்குமா. இதுதாங்க வெளியே நடக்கிற காட்சி. ஆனால் சுகம் இதிலிருந்து வராது. கவனிங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன நடக்குது சொல்கிறேன். ரோமர்கள் வாரினால் அடிக்கிறார்கள், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வியாதியினால் அடிக்கப்படுகிறார். கவனிங்க, வியாதியினால் அடிக்கப்படுகிறார். நாம் வாரினால் அடிக்கிறது தான் பெருசாக யோசிக்கிறோம்,
ஆனால் அது ஆக்சுவலாக பெருசு இல்லை, அது ரொம்ப கொடூரமானது, அதே ரொம்ப கொடூரம். ஆனால் அதை விட ஒரு கொடூரமான காட்சி என்னன்னா, இதை எல்லாரையாலையும் பார்க்க முடியாது, வெளிப்பாடு உள்ளவங்க தான் பார்க்க முடியும். பரிசுத்தாவியானவர் வந்து மனக்கண்களை திறந்தாதான் பார்க்க முடியும். என்ன காட்சி? வியாதியினால் அடிக்கப்படுகிறார். இதுதான் நடக்குதுங்க பிஹைண்ட் த சீன்ஸ். வியாதியினால் அடிக்கப்படுகிறார். பாருங்க, வியாதியினால் அடிக்கப்படுறதும் ஒரு அடி தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் அது வாங்கியிருப்பீங்கள்ல, நாங்களாம் வாங்கியிருக்கோம் ஸ்கூலில், கொஞ்சம் வீட்டில். சின்ன பிள்ளைங்க அடி வாங்கும் போது என்ன நினப்பு? ஒரு நாள் வரட்டும், நான் பெரியவன் ஆகிட்டு அப்புறம் நான் கொடுக்குறேன் பாரு. அடி வாங்காத நிலை ஒன்று ஒரு நாள் வரும். சின்ன பிள்ளைங்க பொதுவாகவே அப்படி தான் யோசிப்பாங்க. எப்படின்னா, வளர்ந்துட்டா இந்த அடியெல்லாம் வாங்க தேவையில்ல, வளர்ந்துட்டா சீக்கிரம் தூங்க தேவையில்ல, நானும் ஜாலியாக உட்காந்து லேட்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம், என்ன மட்டும் சீக்கிரம் தூங்குன்னு இவங்க பாட்டு பெற்றோர் மட்டும். பிள்ளைங்க பொதுவாக அப்படி யோசிப்பாங்க. அப்புறம் வளர்ந்த பிறகு தான் தெரியுது அதே மேல், சீக்கிரமே தூங்குறதே மேல். என்ன பண்ண சொன்னாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூலில்? சீக்கிரம் தூங்க சொன்னாங்க, ஹோம்ஒர்க்கை பண்ண சொன்னாங்க, ஏதோ படிக்க சொன்னாங்க, ஏதோ மார்க் எடுக்க சொன்னாங்க, ஏதோ கேள்வி கேட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் பெரியவன் ஆகிட்ட பிறகு யாருக்கு தெரிஞ்சது இவ்வளோ பொறுப்பு வரும்னு? இப்போ சம்பாதிக்கணும், இப்போ குடும்பத்துக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், எல்லாரையும் ஒழுங்காக இது பண்ணணும், பாருங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கணும், நீங்கள் தான் பொறுப்பாளி. சின்ன பிள்ளைங்க என்ன பொறுப்பு இருக்குது? ஜாலியாக போயிட்டு வரலாம், ஒன்றுமே கிடையாது. இந்த அடி வாங்குறது கூட சின்ன பிள்ளைங்களை நாம் யோசித்தோம் பாருங்கள், பெரியவன் ஆகிட்ட பிறகு அடி வாங்க தேவையில்லன்னு. ஆனால் அந்த அடியும் போயிடுச்சா? குச்சி அடி போயிடுச்சு, பெல்ட் அடி போயிடுச்சு, வயர் அடி போயிடுச்சு. ஆனால் வேறு மாதிரி அடிகள் இருக்குது பெரியவங்களுக்கு. வியாதின்ற ஒரு அடி, வியாதி வந்து அடி தானேங்க. வியாதி வரும்போது ஒரு அடி மாதிரி தான், வலிக்குது, வேதனை உண்டாக்குகிறது, அழுகையும் சில நேரம் உண்டாக்குகிறது. ஏழ்மை வரும்போது அது ஒரு அடி மாதிரி தானேங்க. இன்னும் கேட்டால் எந்த அடி பெருசு? அந்த அடியா இந்த அடியா? நான் நினைக்கிறேன் பெரியவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த அடி தான் பெருசு. பாருங்க, வியாதியும் ஒரு அடிதான். இது வெறும் நான் ஒரு உதாரணம் கொடுக்கறதுனால நீங்கள் நம்பிட்டு தேவையில்ல. ஏசாயா 53:4 இங்கேயே எழுதியிருக்கு. உதாரணத்தை சும்மா கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி, அவ்வளோதான். ஏசாயா 53:4 அவர் பின்னாடி அடிக்கப்பட்டார்னு சொல்கிறேன், வெளியரங்கமாக வாரினால் அடிக்கப்படுறார். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ், பார்க்க முடியாத விதத்தில் அவர் வியாதியினால் அடிக்கப்படுகிறார். கொஞ்சம் யோசிங்க, இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி. யார் அவரை அடித்தார்? வெளியே அடிக்கிறது வந்து ரோமர் சோல்ஜர்ஸ், பயங்கரம் பலசாலிகள். அவங்க அடிக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. சில நேரம் 2 பேர் நின்று அடித்தாங்களாம், மாற்றி கேப் விடாதபடிக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்களாம். ஆனால் இந்த வியாதினால் அடிக்கப்படுறாருன்னு சொல்கிறேனே, அது யார் அவரை, அந்த அடியை யார் அவருக்கு கொடுத்தார்? வாசிப்போம் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய நோய்களை சுமந்தார்னு சொன்ன உடனே என்ன சொல்லுது? நாமோன்னா யாரு? இந்த காட்சியை பார்க்குறவர்கள். எந்த காட்சியை? வெளியரங்கமாக நடக்கிற காட்சி கிடையாது, பின்னாடி, இதுக்கு பின்னாடி நடக்கிற காட்சி, வியாதியை சுமக்கிற காட்சி. அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்போது வெளியே ரோமர்கள் வாரினால் அடிக்கிறார், பின்னாடி என்ன நடக்குது? இதன்படி எடுத்துக்கிட்டால் தேவன் வியாதியினால் அடிக்கிறார். அப்படிதாங்க வருகிறது. கொஞ்சம் அது கேட்குறது கஷ்டமாக இருக்கலாம், எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் பொறுத்து கேளுங்க, முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் புரியும். உடனே இதை அப்செட் ஆகிட வேண்டாம். இங்கே அப்படி தான் எழுதியிருக்கு பாருங்கள். லாங்குவேஜ் வந்து தேவன் அவரை அடிப்பது போல எழுதியிருக்கு. அது மட்டும் கிடையாது, 10ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நொறுக்க சித்தமாகி, அங்கே அடிப்படுறது வாதிக்கப்படுறதுன்னு இருக்கு, இங்கே நொறுக்கிறாருன்னு இருக்கு. யார் சித்தமாகனாராம்? கர்த்தர் அவரை, யாரை? இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு பாடுகள் கிடையாது, நோய்களுக்கு உட்படுத்தினார். சில மொழிபெயர்ப்பு வந்து இதை எப்படி சொல்லுதுன்னா, அது வந்து நொறுக்கிறார், நோய்களுக்கு உட்படுத்துகிறார், 2
தனித்தனி காரியங்கள் கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்க்க வேண்டும். பாருங்கள், இந்த ஜேபிஎஸ் அந்த யூத மொழிபெயர்ப்பு சொன்னால ஜேபிஎஸ் டிரான்ஸ்லேஷன், அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இட் ப்ளீஸ் த லார்ட் டு crush him by disease. crush him by disease, அதாவது தமிழ் எப்படி சொல்லலாம், வியாதியினால் நொறுக்கிறது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. அந்த பிரியமாக இருந்தது அப்புறம் வளர்க்குறேன் நான். வியாதியினால் நொறுக்கிறது, எப்படி நொறுக்கினாராம், வியாதியினால் நொறுக்கினாராம். அப்போ யார் இதை செய்தார்னு சொல்லுதீங்க, கர்த்தரே செய்தார், தேவனே செய்கிறார்னு சொல்லுகுது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி வேறு வசனங்களும் இருக்குது. அதாவது வியாதி வர்றது தேவன் கொடுக்குற ஒரு அடி மாதிரி விவரிக்குது. அது சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன், அப்போ தான் இது புரியும். அதனால தான் வாசிக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு வேளை இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பயமூத்துற மாதிரி இருக்கலாம், ஆனால் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், ஏசாயா 53 புரிஞ்சு கொள்றதுக்காக வாசிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. 2 நாளாகமம் 26:20. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். இது உசியா ராஜானுடைய கதை. உசியா ராஜா ஒழுங்காக தான் ஆரம்பித்தார், அப்புறம் போக போக மோசமாக போயிட்டாரு. பாருங்க, பெருமை வந்துருச்சு. ராஜானா என்ன வேணால் செஞ்சிடலாம், ராஜானா ஆசாரியனுடைய வேலையும் செஞ்சிடலாம். தேவன் ரொம்ப தெளிவாக ராஜாவாக இருக்கிறது தான் அழைச்சிருக்காரு. ஆசாரியனுடைய வேலை ஆசாரியன் தான் செய்யணும். தேவாலயத்தில் போய் ராஜா வந்து தூபம் காட்ட முடியாது. ஆனால் உசியா ராஜா என்ன யோசிக்கிறான், நான் ராஜா, நான் என்ன வேணால் செய்யலாம், இப்போ ஆசாரியனுடைய வேலையை கூட நானே செஞ்சிடலாம், ஆசாரியனே தேவையில்லை. அவரே தேவாலயத்துக்கு போய் உசியா ராஜா தூபம் காட்ட முயற்சி செய்கிறார். பாருங்க, அது ஒரு பெரிய பாவம். அதாவது சின்ன பாவம் கிடையாது, நம்ம அதை ஒழுங்காக புரிஞ்சுக்க மாட்டோம் சில நேரம். பெரிய பாவம், அதாவது நல்லா தெரிஞ்சே முரட்டாட்டம் பண்ணுகிறார். தேவனுக்கு எதிராக ராஜா முரட்டாட்டம் பண்ணுகிறார். அப்படி தான் அந்த பாவத்தை அப்படி தான் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆகவே என்ன நடக்குதாங்க, அந்த குஷ்டரோகம் வருது பாருங்க. அதை எப்படி வர்ணிக்குது, அது கர்த்தர் அவனை அடித்ததினால், கர்த்தர் தன்னை அடித்தது. அதாவது வியாதி, அந்த குஷ்டரோகம் வர்றது வந்து கர்த்தர் அடிக்கிற மாதிரி இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. ஏசாயா 1:5. அதாவது சில நேரங்களில் வேதம் பயங்கரமான வியாதி வர்றதை வந்து கர்த்தர் அடிக்கிறதாக விவரிக்குது. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. என்ன சொல்ற, தலையெல்லாம் ஏற்கனவே வியாதியாக இருக்குது, இன்னும் ஏன் நீ அடி வாங்கணும், இன்னும் ஏன் அடிப்பட வேண்டும் அப்படின்றாரு. ஆகவே அடி, இந்த வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம, ஏசாயா 53:4 அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு. 2 வார்த்தைகள், அடிப்பட்டு நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு 2 உதாரணங்கள். வாதிக்கப்பட்டு பார்ப்போம். உபாகமம் 28:22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். வியாதிகள் கூட ஒரு மாதிரியான வசனம், அது சாபத்தை குறிக்கிற வசனம் பாருங்கள். பொதுவாக வாசிக்க மாட்டோம் இதெல்லாம், ஆனால் இது விளக்குறதுக்காக வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நிறைய வியாதிகளை லிஸ்ட் பண்ணிவிட்டு வாதிப்பார்னு சொல்லுது பாருங்கள். ஆகவே என்ன சொல்ல வருகிறேன், சில நேரங்களில் வேதம் வந்து வியாதியை கர்த்தர் அடிக்கிறது போல விவரிக்கிறது. இதை பார்த்து நம்ம பயந்துட தேவையில்லை, இது நம்மளே அடிப்பாரான்ற மாதிரி யோசிக்க தேவையில்லை. பாருங்கள், இது முதல்ல வந்து இதை வச்சுக்கிட்டு வியாதி வரப்போலாம் கர்த்தர் தான் அடிக்கிறாருன்னு எடுத்துக்க முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சில பேர்லாம் வியாதி வந்தாலே கர்த்தர் அடிக்கிறார், வாதிக்கிறார்ன்ற மாதிரி கிடையாது. வியாதி வர்றதுக்கு நம்ம சில நேரம் ரொம்ப ஒன்றும் பண்ண தேவையில்ல. பாருங்கள், ஒன்றும் இல்லை, காற்றுலே வியாதி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு. இந்த காற்றுலே ஆயிரக்கணக்கான கிருமிகள்லாம் இருக்கான். நீங்கள் மூச்சு விடுறீங்களே இந்த காற்றுல, நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்கன்னா இது யாருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. காற்றுலே இதெல்லாம் இருக்குது, ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் தொடர்ந்து. ஆகவே அவர் அடித்தாதான் வியாதி வரணும்லாம் கிடையவே கிடையாது. அது இருக்குது, வியாதி நிறைந்த உலகமாய் இருக்குது, வியாதி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். கர்த்தருடைய பாதுகாப்புலன்னா அது வந்துகிட்டே இருக்கும். ஆகவே நாம் வந்து எல்லா வியாதியும் பார்த்து கர்த்தர் அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப அபூர்வமாக நடக்கிற கேஸ். இது வந்து எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்னது எக்ஸப்ஷன், அபூர்வமாக நடக்கிற கேஸ். எல்லா வியாதியும் பார்த்து கர்த்தர் அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது. இல்லை, சில நேரங்களில் ரொம்ப பாவம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பாவம், ரொம்ப ஒரு என்ன சொல்கிற முரட்டாட்டமான பாவம், அந்த மாதிரி இருக்கும் போது தான் இது பார்க்க முடியும். நீங்கள் அது மாதிரி நேரங்களில் தேவன் நியாயம் தீர்க்கும் போது சில நேரங்களில் அந்த நியாய தீர்ப்பின் நிமித்தமாக அது வந்து இந்த 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 மாதிரி வியாதிகள் வரலாம். இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்ல வரல. பாருங்கள், இதனுடைய பாயிண்ட்டே என்னது, ஏசாயா 53 புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஏசாயா 53 என்ன நடக்குது, இந்த மாதிரி இயேசுவுக்கு நடக்குது.
இயேசு என்னங்க பெரிய பாவம் செஞ்சாரு? ஒன்றுமே செய்யலை. பாவம் அறியாதவர். ஆனால் இயேசுவை வாதிக்கிறாராம், அடிக்கிறாராம். ஏன்? உலகத்தின் அனைத்து பாவங்களையும் இயேசு மேலே வைத்தார். அவரை பாவமாகவே கருதுகிறார். பாவமாக ஆக்கினார்னு சொல்லுது புதிய ஏற்பாடு. அப்போ பாவம் ஆக்கின பிறகு அவரை போல பெரிய முரட்டாட்டம், அவரை முரட்டாட்டம் பண்ணவர் போல டீல் பண்ணுறாரு கர்த்தர். அவனை உசியா ராஜாவை காட்டிலும் மோசமாக இயேசுவை சிலுவையில் டீல் பண்ணுறார். ஏன்? உலகத்தின் அனைத்து பாவங்களும் அவர் மேலே, முரட்டாட்டங்கள், பெரிய பெரிய பாவங்கள், வேணும்னே செய்கிற பாவங்கள், கர்த்தருக்கு எதிராக செய்கிற விஷயங்கள் எல்லாம் இயேசு மேலே போடப்பட்டது. இயேசு அவர் பாவமே செய்யலை, ஆனால் மற்ற பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இந்த தண்டனையை அவர் வாங்கி கொள்கிறாரு. பாருங்க, இதனுடைய பாயிண்ட் என்ன? இயேசு வாங்கிட்டாருன்னா நாம் சுமக்க தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே இந்த வசனங்களை கண்டு பயந்துட வேண்டாம். இது மாதிரி எனக்கும் நடந்துருமா? நான் போன வாரம் சொன்னேன்ல, எகிப்தில் நடந்தது நமக்கு நடக்காது. நான் சொல்கிறேன், இப்போ இயேசுக்கு நடந்தது நமக்கு, அதனால தான் அவருக்கு நடந்தது. பாயிண்ட் என்ன? அது அவருக்கு நடந்ததுனால நமக்கு எல்லாரும் சொல்லுங்க, நடக்காது. இன்னொரு பாயிண்ட்டையும் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரியான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால. அதாவது சரிங்க, சில பேர் யோசிக்கலாம், அப்போது என்னங்க, அப்போது மற்ற வசனங்களில் தேவன் வாதிக்கிறார் அடிக்கிறாரும், ஏசாயா 53 தேவன் அடிக்கிறார் வாதிக்கிறார் எல்லாம் ஒன்றாங்க? கிடையாது, ஒன்றும் கிடையாது, சேம் கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஒப்பிட முடியாது. அதுலேருந்து இது புரிஞ்சுக்கலாம். மற்ற வசனங்களை வச்சு ஏசாயா 53 ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாமே ஒழிய ரெண்டும் சேம்னு சொல்லிட முடியாது. ரெண்டுத்துக்கும் பெரிய பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை தான் காண்பிக்க போகிறேன். இப்போது பெரிய வித்தியாசம் பாருங்கள். நான் ஒத்துக்கிறேன், மற்ற இடங்களில் சில இடங்களில் சொல்லுகிறது தேவனை வாதிக்கிற மாதிரி, தேவனை அடிக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஒத்துக்கிறேன். இது ஒன்றும் நிறைய இடங்களில் இல்லை, சில இடங்களில் தான் சொல்லப்படுது. பாருங்கள், தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம ஏதோ 3 வசனம் வாசித்தனால நிறைய இடங்களில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. சில இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்குது. நான் இதை விளக்குறதுக்காக வாசித்தேன். ஆனால் இதை வச்சுக்கிட்டு அந்த மற்ற வசனங்களும் ஏசாயா 53 நடக்கிறதும் ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஏசாயா 53 சிலுவையில் தேவன் இயேசுவை அடிக்கும்போது, வியாதியினால் அடிக்கும்போது அதை விருப்பப்பட்டு செய்தார். நல்லா கவனிங்க. டிசையர், விருப்பப்பட்டு செய்தார். எப்படி தெரியும்? ஏசாயா 53:10 வாசித்தோம்ல, திரும்ப வாசிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சித்தமாகின்னு தமிழ் பைபிள் வந்துருச்சு. திரும்ப கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் மொழிபெயர்ப்பாளர்கள் கொஞ்சம் தயங்கினாங்க நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா, கிங் ஜேம்ஸே எடுத்தீங்கன்னா, இட் ப்ளீஸ்ட் த லார்ட் டு க்ரஷ் ஹிம், ப்ரூஸ் ஹிம், க்ரஷ் ஹிம் அப்படின்னு வருது. மற்ற மொழிபெயர்ப்பு, சில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, இட் டிலைட்டட் த லார்ட் அப்படின்னு வருது. அதாவது தேவன் நொறுக்க சித்தமானார் மட்டும் கிடையாது, விருப்பப்பட்டார். இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லுது, பிரியப்பட்டார். இது அவருக்கு பிரியமானது, பிரியமாய் இருந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கலாம். பாருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஆனால் வேற எந்த இடத்துலையும் நீங்கள் பைபிளில் இது மாதிரி பார்க்கவே முடியாது. சில வசனங்களை கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி தேவன் அடித்தார், வாதித்தார், வியாதியினால் அடித்தார் அப்படின்னு ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை விருப்பப்பட்டு செய்தார், இன்னும் கேட்டால் பிரியப்பட்டு செய்தார்னு பார்க்கவே முடியவே முடியாது. இன்னும் கேட்டால் எப்படி பார்ப்பீர்கள்? எசேக்கியேல் 18:23 மாதிரி வசனங்களை பார்ப்பீர்கள். வாசிப்போம். எசேக்கியேல் 18, அங்கே திருப்பிக் கொள்ளுங்க, இது முக்கியமான வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் சாகிறது கூட எனக்கு பிரியம் அல்லப்பா. துன்மார்க்கன்னா யாருங்க? நான் சொல்றேன் உதாரணங்கள். சோதோம் குமாரோவில் வாழ்ந்தாங்கல்ல, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் துன்மார்க்கன் அவன் தான். நோவான் காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல, பாவம் செஞ்சுக்கிட்டு பாவத்திலே கடந்து தேவன் பேச்சை கேட்காம வேணும்னே பாவம் செஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லாமல் சொல்ல கேட்காம பெரிய பெரிய துன்மார்க்கல், விக்கெடு. அது ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை பாருங்க, ரொம்ப பெரிய ஒரு பாவியை குறிக்கிற ஒரு வார்த்தை. துன்மார்க்கர் சாவது கூட எனக்கு பிரியம் அல்லன்னு சொல்றாரு தேவன். என்ன சொல்றாரு? அவன் மனம் திரும்பி சரியான வழியில் வந்து பிழைக்கிறது தான் எனக்கு பிரியம். ஒரு மோசமானவன் சாவது கூட எனக்கு பிரியம்
அல்ல. இந்த பிரியம்ன்ற வார்த்தை பார்த்தீங்களா, அதே வார்த்தை தான் ஏசாயா 53:10 பயன்பட்டுருக்கு. பிரியம், பிளஷர். டு ஐ ஹாவ் எனி பிளஷர் இன் த டெத் ஆஃப் த விக்கெட்? அங்கே மட்டும் சித்தமாக்கின்னு தமிழ் பைபிளை மொழிபெயர்த்துட்டாங்க. இங்கே வந்து பிரியம், அதனுடைய அர்த்தம் வந்து பிரியம் தான். டிசையர் அல்லது டிலைட் அல்லது பிளஷர். என்ன சொல்ல வரும்? வேற எல்லா இடங்கள்லையும் தேவன் வந்து ஒருவேளை நியாயம் தீர்த்திருக்கலாம், அதனால சில காரியங்கள் நடந்திருக்கலாம் சில இடங்கள்ல. ஆனால் அதையும் ஏசாயா 53 ஒப்பிடவே முடியாது. ஏன்? இங்கே விருப்பப்பட்டு செய்கிறார், அங்கே அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, கொஞ்சம் கூட பிரியமே இல்லை. இவன் கெட்டு போகிறது, நாசமாக போகிறது பிரியமே இல்லை. இவன் நல்லா ஆகணும் தான் விரும்புகிறார், ஆனால் அவன் ஆக மாட்டுறான். தொடர்ந்து இப்படியே அவன் வழியில போகிறான். ஆகவே நியாயம் தீர்க்க அவசியமாக இருக்குது சில நேரங்களில். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு வரும்போது, சிலுவைன்னு வரும்போது பிரியப்படுகிறாராம். பிரியப்படுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேற எங்கேயும் நீங்கள் இதை பார்க்கவே முடியாது பைபிளில். ஆகவே இயேசு வாதித்த மாதிரி, அடித்த மாதிரி வேற யாரும் தேவன் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி செய்ததே கிடையாது. இது சரித்திரத்திலே நடந்ததே கிடையாது, திரும்ப நடக்கவும் நடக்காது. இது மாதிரி வேற வசனங்களும் இருக்குது, நான் காமிச்சு போகலாம், நேரம் இல்லை. ஓசியா 11:8 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், அப்புறம் வாசித்துக்கலாம். என்ன சொல்ல வருங்க? தேவன் இயேசுவை அடித்தார். இது வந்து ஒரு யூனிக் இவெண்ட் இன் ஆல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இது மாதிரி வேற ஒன்றும் நடக்கவே இல்லை. ஆகவே இதை வச்சுக்கிட்டு நம்ம அடிப்பார், அவங்க அடிப்பார் அப்படி சொல்ல முடியாது. இன்னும் கேட்ட பாயிண்டே, நம்ம அடிக்க மாட்டார், நாம் அடி வாங்க மாட்டோம். நாம் வியாதி நமக்கு வராது. எகிப்தில் நடந்தது நமக்கு நடக்காது, இயேசுக்கு நடந்தது நமக்கு நடக்காது, நமக்கு சுகம் தான் வரும். அதான் பாயிண்ட்டு. இதை எதையோடய நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பாருங்க, இயேசுக்கு நடந்தது வந்து யூனிக் தனித்தன்மை வாய்ந்தது. ஆனால் சில பேர் இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, என்னங்க சொந்த குமாரியனே இப்படி அடிக்கிறாருன்னா அப்போ அவர் நல்லவராக இருக்க முடியுமா? சில பேர் இப்போ இந்த ஒரு இதை புகாரை கிளப்புறாங்க பாருங்கள். கேட்டிருப்பீங்களான்னு தெரில, சமீபத்தில் இதெல்லாம் வருதுன்றாங்க. அதாவது தேவன் வந்து சிலுவையில் இயேசுவை தண்டித்தார்லாம் சொல்லக்கூடாதான் பிரசங்கத்தில். ஏன் சொல்லிட்டா நாம் தேவனை கெட்டவர் போல காமிச்சிடுறோமா? சரி, நான் ஒத்துக்கிறேன், சிலவங்க வந்து அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சத்தியத்தை பேசாமல் இருக்க முடியுமா? யாருங்க தேவன் மேல் பாவத்தை வைத்தார் சிலுவையில்? ரோமரா வச்சாருங்க, தேவன் தான் வைத்தார். ஏசாயா 53 போய் வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. 53:6 The Lord has laid on him. கர்த்தர் அவர் மேல், தமிழ் எப்படி வருதுன்னு தெரியல, வைத்தார், அதான் மீனிங், அக்கிரமங்களை வைத்தார். வேற யாரும் கிடையாது, கர்த்தர். அப்போ சத்தியத்தை சத்தியமாக பேசணுமே நாம. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ இப்படி பேசிட்டா அவர் கெட்டவர் மாதிரி ஆகிடுவார். கிடையாது, அவர் எப்படி கெட்டவர் ஆகிடுவார் பாருங்கள். முதல்ல அதாவது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி நம்ம டீல் பண்ணணும்னா, அதாவது இயேசுவை அடித்தார், நொறுக்குனார் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் சொன்னால் ஜனங்க தப்பாக அதாவது அப்படி புரிஞ்சுக்கிறவங்க வந்து முழு படத்தோட புரியுறது இல்லைன்னு அர்த்தம். என்னது பிக் பிக்சர், முழு படம். ஞாபகம் இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம பார்த்தோம்ல, முழு படம் என்னது, ஃபுல்லாக நடக்கிற விஷயத்தை பார்க்கணும். இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ இயேசு 2000 வருஷம் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்காரு, வாதிக்கப்படுகிறாரு, சிலுவையிலே இருக்கிறாரு, கல்லறையிலே இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, இது ஒரு நாள் தான் அந்த மாதிரி அடிப்பட்டார், பாதிக்கப்பட்டார். பாருங்க, இன்னைக்கு இயேசு சிலுவையில் இருக்காரு, இன்னைக்கு இயேசு அடியா வாங்கிட்டு இருக்காரு. கிடையாது, இன்னைக்கு இயேசு கல்லறையிலும் இல்லை, சிலுவையிலும் அடியில வாங்கிட்டும் இல்லை, உயிரோடு இருக்கிறாரு, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறாரு, ஆண்டு கொண்டிருக்கிறாரு, இதுக்கு ஏற்ற பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இப்படி அடிப்பட்டாரே, அதற்கு ஏற்ற பலனை தேவன் அவருக்கு கொடுத்தார், ரிவார்டை கொடுத்தார், எக்ஸால்டேஷன், உயர்த்துதல் இயேசு கொடுத்தார். ஸோ இது உங்களுக்கு உடனே தெரிஞ்ச உடனே என்ன, நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம். என்னங்க இயேசு தேவன் வந்து கெட்டவர், இயேசு அந்த மாதிரி இது பண்ணிட்டாரு. கிடையாது. அது மட்டும் இல்லை, இயேசு அவர் ஃபோர்ஸ் பண்ணல. தேவன் வந்து இயேசுவை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அது தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இயேசு வந்து கட்டாயப்படுத்தலை. நம்மையே கட்டாயப்படுத்த மாட்டார் தேவன். இயேசுவை கட்டாயப்படுத்துவாரா? கிடையாது. இயேசு நினச்சிருந்தா எப்போ வேணால் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். இது வேணாம், என்னால் முடியாதுன்னு போயிட்டு இருக்கலாம் பாருங்கள். ஆனால் இயேசு வாலண்டியராக செய்தார், விரும்பி செய்தார் இயேசு. அது மட்டும் இல்லை, தேவன் நொறுக்க சித்தமானார், நொறுக்கிறதுல பிரியப்பட்டார் அப்படின்னு சொல்லும் போது எந்த அர்த்தத்தில் சொல்லுது? அவர் கஷ்டப்படுறத பார்த்து பிரியப்பட்டார்னு அர்த்தத்தில் சொல்லலை. அப்படி கிடையாது. இயேசு வந்து துடிக்கிறத பார்த்து தேவன் பிரியப்பட்டாரா? கிடையாதுங்க. அந்த காட்சியை பார்த்து பிரியப்பட்டாரா?
அவர் அப்படி பிரியப்பட்டார்னா அவர் மோசமான தேவனாக இருக்கணும். அப்படி பிரியப்படல அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படவில்லை. எந்த அர்த்தத்தில் சொல்லுது? தேவன் இயேசு துடிக்கும் போது வேற என்ன காட்சியை பார்த்தார்? இயேசு வியாதியினால் அடிக்கப்படும் போது தேவன் வேற ஒரு காட்சியை பார்த்தார். அதுக்கு பின்னாடி அதன் மூலமாக வர காட்சியை பார்த்தார். என்ன காட்சி? நீங்க சுகமடைகிறத பார்த்தார். நாம் சுகமடைகிறத பார்த்தாருங்க. தேவன் அடி வாங்க, இயேசு அடி வாங்க வாங்க நாம் சுகம் பெற்று 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 வாங்கிறத பார்த்தார். அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போதான் அவர் பிரியப்பட்டிருக்க முடியும். இல்லைன்னா பிரியமே வந்திருக்காது. இல்லைன்னா அவருக்கு வேதனை தான் வந்திருக்கும். பாருங்க, இன்னைக்கு நாம் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தார். இன்னைக்கு இயேசு துடிக்கும் போது வலியிலையும் வேதனையிலையும் அந்த அடியில் வாங்கும் போத தேவன் எந்த காட்சியை பார்த்தார்? இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் நடக்கும், ஜனங்க நம்புவார்கள், சுகத்தை பெற்று அனுபவிப்பார்கள், தெய்வீக சுகம் வரும், பலன் வரும், ஆரோக்கியம் வரும், இதனால என் ஜனங்க நல்லா இருப்பாங்க. ஆகவே ஒரு நாள் என் மகன் இதை பொறுத்துக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு தான் பார்த்தார். பாருங்க, அதுக்கப்புறம் அவனுடைய மகனை கனப்படுத்தினார், உயர்த்தினார். இன்னைக்கு இயேசுக்கு இணையா யாரும் இல்லை. ஆகவே தப்பா புரிஞ்சுக்க கூடாது, இதை வச்சுக்கிட்டு தப்பா வியாக்கியானம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஆகவே இந்த மாதிரி வசனங்களை கண்டு நம்ம பயப்பட தேவையில்ல. பாருங்க, இயேசு அடித்தார், வாதித்தார், பயப்படவே தேவையில்லை. யாராவது அவங்கள்ட்ட வந்தாங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே எழுதியிருக்கு தேவன் அடித்தார், வாதித்தார், உங்களையும் அடிப்பார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன்ப்பா அது ஏன் எழுதியிருக்கு? ஏசாயா 53 புரிஞ்சு கொள்றதுக்கு எழுதியிருக்கு. அப்படி சொல்லுங்க. எதுக்கு எழுதியிருக்கு? இயேசுக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு அது எழுதியிருக்கு. அதை அப்படி எடுத்துக்கோ. அதை வச்சுட்டு நமக்கு நடக்கும்னு புரிஞ்சுக்கணும்னா அது அப்போ சிலுவையில் நடந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. அவர் சுமந்தார்னா நாம் சுமக்க தேவை இல்லைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளியே வாரினால் அடிக்கப்படுகிறார், ரோமர் வாரினால் அடிக்கிறாங்க. பின்னாடி என்ன நடக்குது? தேவன் வியாதியினால் அவரை அடிக்கிறார், வாதிக்கிறார், நொறுக்கிறார். ஏன்னா நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக. இந்த சுகம் சீப்பான சுகம் கிடையாது. ஏதோ நம்ம கேட்டால் தேவன் அப்படியே ஈஸியாக கொடுத்துடுற மாதிரி கிடையாது. ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. இதனுடைய ப்ரைஸ் தேவகுமாரன் அடி வாங்கினது, அதுதான் ப்ரைஸ். வியாதினால் அடிப்பட்டார், வாதிக்கப்பட்டார். நமக்கு இன்னைக்கு இது ஈஸி ஆயிடுச்சு சுகத்தை பெற்றுக்கொள்றது. ஆனால் சீப்புன்னு எடுத்துக்க முடியாது. ஈஸி ஆனால் சீப்பு கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. நாம் எந்த கரையத்தையும் செலுத்த தேவையில்லை, நம்ம ஒன்று விசுவாசத்தா போதும். ஆனால் இயேசு எல்லா கரையத்தையும் செலுத்தினார், பேமெண்ட்டை கொடுத்தார், அடிப்பட்டார், பாதிக்கப்பட்டார். இன்னும் கேட்டால் அவர் வெளியே வாங்கின அடியை காட்டிலும் எந்த அடி பெருசு? இந்த அடி தான் பெருசு. எப்படி நாம் சின்ன வயசில் வாங்கின அடியை காட்டிலும் இப்போது பெரியவங்க ஆன பிறகு சில விதத்தில் இதாவது பாருங்க, அது எப்படி அது பெருசோ நான் சொல்லுகிறேன். ரோமர்கள் அடித்ததை காட்டிலும் தேவன் அடித்தது தான் ரொம்ப கொடூரமான ஒரு காட்சி. அதை பார்க்க முடியுமா உங்களால்? அதை பார்த்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்களா, ஏன் இயேசு அவ்வளோ கொடூரமான ஒரு மரணத்தை அனுபவித்தார்? கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். மறிக்கணும்னா நிறைய விதங்கள் இருக்குங்க. இன்னைக்கு கூட ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா எப்படி ஒரு ஆளுக்கு சஃபரிங்கை கம்மி பண்ணி கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. டக்குன்னு துப்பாக்கி வச்சு சொல்கிறது கூட ஒரு செகண்டில் ஆள் போயிடுறான். தூக்கில் கூட கொஞ்சம் செகண்ட்ஸ் தான். இயேசு மறிக்கும் போத தேவன் ஏன் அப்படி ஒரு மெத்தடை உண்டாக்கல? குயிக்காக மறிச்சிடுற மாதிரி, நமக்கு நித்திய ஜீவன் அது மூலமாக கொண்டு வர மாதிரி இல்லை. வேணும்னு அவர் வாரினால் அடிக்கப்பட வேண்டும்னு அவர் திட்டம் போட்டு செய்தார். பாருங்க, ஏன் இந்த அடி? எந்த அடி? வியாதியினால் அடிக்கப்படுறார். அதுதான் அங்கே பின்னாடி இருக்கிற சத்தியம். அவர் என்ன காண்பிக்கிறார்? வெளியில் நடக்கிறது மூலமாக ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் தேவன் நமக்கு. இதை காட்டிலும் ஒரு பயங்கரமான கொடூரமான அடி இயேசு உனக்காக அனுபவித்தார். ஏன்? நீ நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும். நீ ஒருபோதும் யோசிக்க கூடாது உன நான் இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னை இந்த மாதிரி செய்வேன். நீ பாவம் செஞ்சா கூட நீ வியாதிப்பட தேவையில்ல.
அதுதான் நம்ம யோசிக்கணும்னு விரும்புகிறார் பாருங்க. இன்றைக்கி சில பேர் எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேங்க, அதனால் சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால இந்த வியாதி என்கிட்ட இருக்குது, போக மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், பெரிய பாவத்தை செய்திருக்கலாம், ஆனால் பாவத்தை அறிக்கை செய்யுங்க, இயேசு அண்டை வாருங்கள், உங்கள் பாவத்தை கழுவுவார், மன்னிப்பார், சுகத்தையும் தருவார், ஆசீர்வாதத்தையும் தருவார். இனி நம்ம பாவம் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி அடி வாங்கினார் இவர். நம்முடைய பாவம் பெருசா, இவர் அடி பெருசா? அவருடைய பாடுகள் பெருசா, நம்முடைய பாவம் பெருசா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இவ்வளோ? நாம் சுகம் அடைய வேண்டும், ஆரோக்கியம் அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும். நாம் அடி வாங்க தேவையில்லை. இன்னைக்கு அடி வாங்கினா சும்மா இருக்க தேவையில்லை. நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். பொறுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படியே பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுட்டு அப்படி தேவையில்லை. நம்ம அதை அகற்ற வேண்டும், ரிஜெக்ட் பண்ண வேண்டும். பாருங்கள், இயேசு சிலுவையில் அடி வாங்கும் போது அவர் வாயை திறக்கலையாம். 7ஆம் வசனத்தில் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், இது கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குது. 7ஆம் வசனம், இயேசு சிலுவையில் அந்த பாடுபடும் போது, அந்த மாதிரி அடிப்படும் போது, சிலுவையில் இருக்கும் போது வாயை திறக்கலையாம். 7ஆம் வசனம், ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. வாயை திறக்கவில்லை. அதே வசனத்தில் 2வது முறை சொல்லுது பாருங்க, அந்த வசனம் முடிகிற இடத்துல, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆட்டை போல வாயை 2 முறை சொல்லியிருக்கு. அவர் வாயை திறந்துருந்தா என்ன ஆயிருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்தார் இயேசு. ஞாபகம் உங்களுக்கு, கெத்செமனே தோட்டத்தில் கைதி செய்ய வந்தாங்க இயேசுவை. எல்லாம் ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வந்துதாங்க. அவங்க கேட்டுக்கிட்டே வந்தாங்க பாருங்க, இயேசுன்ற ஆளை தேடி கொண்டு இருக்கிறோன்னு கேட்டுகிட்டே வராங்க. இயேசுக்கிட்டே கடைசியில் வந்து கேட்குறாங்க, இயேசுன்ற ஆளை தேடிட்டு இருக்கோம். இயேசு சொல்கிறார் அவங்கள பார்த்து, நான் தான் அப்படின்றாரு. 2 வார்த்தைகள் அவர் சொன்னார். என்னாச்சு? அந்த பட்டாளமே பின்னாடி போய் விழுந்துதான். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஐ ஆம், ஆங்கிலத்தில் தேவனுடைய நாமம், பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த வார்த்தைகள். அது 2 வார்த்தை, நான் தான் ஆளுன்னு சொல்கிறேன், நான் தான் சொல்கிறாரு. அவன் பின்னாடி போய் எல்லாம் விழுறாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த காட்சி. அதுக்கப்புறம் தான் கைது செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு வாயை திறக்கல. இன்னொரு இடத்துல ஒரு ஐடியா கொடுக்குறாரு இயேசு, நான் இப்போ நினச்சா என் பிதாவின் இடத்துல கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அவர் அனுப்புவார், என்னை விடுதலை செய்வார்னு சொல்கிறார் ஒரு இடத்துல, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதாவது அவர் வாயை திறந்துருந்தா அந்த அடி வாங்கியிருக்க தேவையில்லைங்க. ஆனால் வாயை மூடிக்கிட்டு இருந்தார். அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தார். அவங்க எல்லாம் கேலி செஞ்சுக்கிட்டு, அவரை அரைஞ்சிக்கிட்டு, தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, முட்கிரீடத்தை போட்டுக்கிட்டு, ரத்தம் அவர் சதையை கிழிச்சு ஒரு வழியாக பண்ணாங்க. இவர் வாயை மூடிக்கிட்டு இருந்தார், சும்மா இருந்தார். ஏன்? இன்னைக்கு நாம வாயை திறந்து வியாதியை வெளியே போன்னு சொல்லலாம். அதனால தான் பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இருக்குது இங்கே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம 22ஆம் அதிகாரம். வாயை திறக்க வேண்டும். நாம் சும்மா பொறுத்துக்க தேவையில்லை, சும்மா தாங்கிட்டு இருக்க தேவையில்லை, நாம் தாங்க தேவையில்லை. இயேசு தான் தாங்கிட்டார், தாங்கி கொண்டார். இங்கே வந்து பவுல் வந்து இது பின்னணியை சொல்லிவிட்டு அப்புறம் வாசிக்கிறேன். பவுல் வந்து 21ஆம் அதிகாரத்தில் என்னுடைய இருக்க பின்னணி சொல்கிறேன், நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரொம்ப அருமையான கதை இது. எருசலேமுக்கு வராரு, நிறைய ஊழியம் செஞ்சுட்டு வெற்றிகரமாக எருசலேமுக்கு வராரு. அவருக்கு ஒரு முதல்ல ஒரு நல்ல வரவேற்பெல்லாம் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் ஊழியம் செய்கிறாரு, நல்லா போகுது. ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. அதாவது யூதர்கள் வந்து அவரை பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, அவரை கண்டாலே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த ஆளுனால நிறைய யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் எப்படியோ ஒழிச்சிடணுன்னே முடிவு எடுத்துறாங்க. இவரை சாகடிச்சிடணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு கூட்டத்தை கிளறாங்க. எருசலேம் பட்டணத்தில் கூட்டத்தை கிளறி விட்டு எல்லாரும் போய் பவுலை போய் சரீர பிரகமான ஃபிசிக்கலாக அவரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை தொலைச்சி கட்டிடணும், இவரை சாகடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தோடு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எருசலேம் பட்டணமே அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரத்தில். எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அங்கே ரோமன் கமாண்டர் சேனாபதி அவர் கேள்விப்பட்டு என்ன நடக்குதுங்கன்னு வந்து, அது மட்டும் இல்லை, வர்றது மட்டும் இல்லை, அந்த சிட்டி வால் கேட்ஸ், அதாவது இந்த சிட்டி கேட்ஸ் மதில்கள், அந்த பட்டணத்தின் மதில்களே மூட சொல்லி யாரும் வெளியே போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாது, என்ன நடந்துன்னு விசாரிக்கணும்னு கமாண்டரே வந்துடுறாரு. அங்கே வந்து அவங்க பார்த்தா இவங்க வந்து பவுலை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம்
அப்போ என்ன பண்ணுறாரு, உள்ள கமாண்டர் வந்தோன்னே எல்லாம் நிறுத்திடுறாங்க மரியாதையா. இவர் வந்து பவுலை தூக்கி அப்படியே சொல்லுது, சோல்ஜர்ஸ் வந்து ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து பவுலை இப்படி தூக்கி கொண்டு போனாங்களாம். அப்போ பவுல் சொன்னாராம் கமாண்டர்கிட்ட, இங்கே பாருப்பா, நான் ஒரு யூதன், இவங்க என்னை அடிக்கிறவங்களும் யூதர்கள், இது எங்கள் உள்ளூர் பிரச்சனை, இது நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினேன்னா இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்திடலாம், கொஞ்ச நேரம் என்ன பேச விடுங்க அவங்கள்ட்ட. சரி, அந்த கமாண்டர் சொல்கிறார், சரி ஓகே நீ பேசி, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு முன்னாடி நிறுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்கணும் பாருங்கள். பவுல் பேசுகிறார், 22ஆம் அதிகாரத்தில் தான் அந்த பேசுகிறத பார்க்க முடியும். பேசிக்கிட்டே வர கொஞ்ச நேரம் யூதர்கள் குவைட்டாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஆளை சாகடிங்க, இயேசுக்கு கத்துனாங்க பாருங்கள், இவரை சிலுவையில் அரைங்கன்னு சொன்னாங்க, அது மாதிரி இவரை சாகடிங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கூச்சல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டதுனால இந்த கமாண்டர் சேனாபதி என்ன சொல்கிறாரு, சரி உன்னை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசிப்போம் 24ஆம் வசனம் 22-24. சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். என்ன நடக்குதுங்க? சரி, இவங்கெல்லாம் உன்னை சாகடிக்கணுன்றாங்க, ஏன் இவ்வளோ பேர் உன்னை எதிர்க்கிறாங்க, உன்னை நான் விசாரணை செய்ய விரும்புகிறேன், அடித்து விசாரிக்கிறது, சவுக்கால் அடித்து விசாரிக்கிறதுக்கு உள்ளே கொண்டு வராங்க பவுல. 25ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். பவுலை கட்டிட்டாங்க, கையெல்லாம் கட்டி அடிக்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அடிக்க வந்துட்டான் அவன். வாரினால் அடிக்கிறது இயேசுக்கு நடந்த மாதிரி பாருங்க, அடித்து விசாரிக்க போகிறாங்க. அடிக்க இருக்கிற நேரத்தில் பவுல் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க 100 அதிபதியை பார்த்து சொல்கிறான், ரோமன் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு. பவுல் வாயை திறந்துட்டார். பவுல் இவ்வளோ நேரம் சும்மா இருந்தார், இதை சொல்லாமல் இருந்தார், குவைட்டாக இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஒரு ரோமன், ஐ எம் a ரோமன் சிட்டிசன். பவுல் வந்து ஒரு ரோமன் சிட்டிசன் பாருங்கள், யூதராக இருந்தார், ஆனால் ரோமன் சிட்டிசனாக இருந்தார், ரோம பிரஜை. அவர் இவ்வளோ அதை காட்டிக்கல, ஆனால் இப்போ அடிக்க வந்துட்டானுங்க. இப்போ அதை சொல்லி காமிக்கிறாரு 100 அதிபதி, நான் வந்து ஒரு ரோம பிரஜை, நீ என்னை விசாரிக்காமல் ஒழுங்காக கோர்ட் கேஸே நடக்காமல் என்னை அடிக்க முடியுமா சட்ட பிரகாரமாக? அங்கே பாருங்கள், அந்த நாட்டில் அந்த காலத்தில் ரோமன் சிட்டிசன்ஷிப் வந்து உலகத்திலே ஒரு இருக்கிறதுலே பெரிய கனமும் அந்தஸ்தையும் கொடுத்தது பாருங்கள். இன்றைக்கி சில நேரங்களில் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சிட்டிசன்ஸ் ஆகிறாங்க பாருங்கள், அது பெருசாக யோசித்துக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் 1000 மடங்கு பெருசாக அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் அந்த காலத்தில். ஏன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப் மாதிரி வேறு உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் ரோமன் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு எல்லா கனமும் அந்தஸ்தும் ஒரு உரிமைகளும் இருந்தது. நீங்கள் ரோமன் சிட்டிசனாக இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் அப்படி தான் பாருங்கள். நீங்கள் ரோமன் சிட்டிசனாக இல்லைன்னா ஒன்று நீங்கள் அடிமையாக இருக்கணும், உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் அடிமை இல்லைன்னா கூட நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட மற்ற தேசத்தின் சிட்டிசனாக இருக்கணும். அவங்களையும் அடிமைகளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவான், உரிமைகள் கொடுக்க மாட்டான் பாருங்கள். ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு சொசைட்டி அது. ரோமன் சிட்டிசன்னா பெரிய உரிமைகள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உரிமைகள் வந்து வாரினால் அடித்து விசாரிக்க முடியாது, அது ஒரு உரிமை. அப்படியே எழுதிருக்கீங்க. இப்போ ஹிஸ்ட்ரி புக்ஸ் வாசித்தீங்கன்னா ரோமன் சிட்டிசனை சும்மா நான் கேள்வி கேட்டு விசாரிக்க விரும்புகிறேன் அதனால வாரினால் அடிக்க முடியாது. அது மாதிரிலாம் செய்ய முடியும். கோர்ட் கேஸ் நடக்கணும், அங்கே கேஸில் அவன் வந்து கில்ட்டின்னு சொல்லப்படணும், அவங்க சொல்லணும், அப்போ தான் வாரினால். முக்கால்வாசி நேரம் வாரினாலே அடிக்க மாட்டாங்களா ரோமன் சிட்டிசனை. ரொம்ப அபூர்வமாக நடந்தால் அது கோர்ட்டே சொல்லி நடந்தால் தான் உண்டு. இன்னொரு உரிமை கொடுக்குறேன் பாருங்கள். ரோமன் சிட்டிசன் வந்து சப்போஸ் ஒரு மரண தண்டனை அவனுக்கு கோர்ட்டே கொடுக்குதுன்னா கூட அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாட்டிடுவாங்களாம். ஏன்னா இவன் ரோமன் சிட்டிசன், இவனை வந்து எல்லாரையும் மாதிரியும் ட்ரீட் பண்ண முடியாது. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ரோமன் சிட்டிசன்னா அவனை சிலுவையில் அறையவே முடியாது. அவன் என்ன செஞ்சாலும் சிலுவையில் அப்படியே லாவே இருந்தது பாருங்கள். என்ன அதனால தான் நீங்கள் பவுல் எப்படி மரித்தார்னு பாருங்கள். கடைசியில் பேதுரு மாதிரி மரிக்கல. பேதுரு வந்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னு தான் சரித்திரம் நமக்கு சொல்லுது. பவுல் அப்படி மரிக்கல, தலை வெட்டப்பட்டது. ஏன்னா ஒரு ரோமன் சிட்டிசனை அறையவே முடியாது, என்ன நினச்சாலும் அறைய முடியாது. ராஜாவே நினச்சா கூட சிலுவையில். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன், ரோமன் சிட்டிசன்னா அவனுக்கு உரிமை இருக்குது பாருங்க. அப்போது ஒரு உரிமை இந்த மாதிரி வாரில் அடிக்க முடியாது. பவுல் சொல்கிறாரு, நான் ரோமன். இதை கேட்டவன் பாருங்க, 26ஆம் வசனம் வாசிங்க. 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். 100க்கு அதிபதி கேட்டு சேனாபதி கமாண்டர்கிட்ட போய் சொல்கிறான், நீ செய்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்ப்பா. இவன் யார்? இவன் சாதாரண ஆள் கிடையாது, யூதன் கிடையாது. யூதனாக இருக்கலாம், ஆனால் ரோமன் சிட்டிசன்.
அப்போ உடனே என்ன பண்ணுறான், சேனாதிபதியே வந்துடுறான் பாருங்க. 27ஆம் வசனம். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். அவனுக்கு நம்பவே முடியல, இவன் ரோமனா, இவ்வளோ நேரம் ரோமனை வச்சுட்டு எப்படி பண்ணிட்டு இருந்தோம், வந்து நீ ரோமனா பவுல்? ஆமான்றார். அடுத்த வசனம். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான். சேனாபதி சொல்கிறான், ஏப்பா நீ ரோமனா? நானே பிறக்கும் போது ரோமனா பிறக்கல, ரொம்ப காசு கொடுத்து தான் இந்த சிட்டிசன்ஷிப்பே வாங்கினப்பா, நீ எப்படின்னு கேட்குறான் பவுல் சொல்கிறாரு, பிறந்ததே ரோமன், பிறந்ததே ஸ்லாக்கியத்தோடு தான் பிறந்தேன். அப்புறம் பாருங்க 29ஆம் வசனம். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். உடனே கட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க, நீ போப்பா, நீனு இங்கே எங்கிட்டே வராது நீனு. அது மட்டும் இல்லை, பயந்தார்கள். யார்? சேனாபதி பயந்தான். ஏன்? இவனை அடிக்காதது தப்பிச்சோம், ஆனால் கட்டு போட்டதே தப்பு. ரோமன் சிட்டிசன் அந்த மாதிரி கட்டி கூட வைக்க முடியாது பாருங்க. பவுல் கோர்ட்டுக்கு போயிருந்தா இவன் வந்து ஜெயிலுக்கு கூட போயிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு குற்றம். அது ரோமன் சிட்டிசன், இவன் கட்டினதே பெரிய விஷயம், அது பயந்துட்டு இருக்கான். ஏன் இதை வாசிக்கிறோம், ஏன் இதை பார்க்குறோம் நம்ம? பவுல் என்ன பண்ணாரு? வாயை திறந்தார். அவன் அடிக்கிற நேரத்தில் வாயை திறந்துட்டார். அது வரைக்கும் சும்மா இருந்தார். இப்படி கையை நீட்டினா பாருங்க, ஓங்க நான் அடிக்கிறதுக்கு பட்டுன்னு. எப்பா நான் ரோமன், எனக்கு உரிமைகள் இருக்கு, நான் யார் தெரியுமா உனக்கு, இந்த மாதிரி செய்யலாமா நீன்னு? அவர் சும்மா இருந்தார். சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, இயேசு வாயை திறக்காதனால நானும் வாயை திறக்கிறது இல்லைங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், பொறுத்துக்கிறேன். பவுலும் அந்த மாதிரி யோசித்திருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும்? அடி இஷ்டத்துக்கு அடிச்சிருப்பானுங்க. பவுல் நான் சொல்றாரு, நான் ரோமன். அப்புறம் சொல்றாரு, நான் பிறந்ததே ரோமன். நாம் யாருங்க? நாம் ரோமர்களாக இல்லாமல் இருக்கலாம், ரோம பிரஜை இல்லை, ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை. ரோம பிரஜைக்கு அவ்வளோ அந்தஸ்து, அவ்வளோ உரிமைகள் இருந்தா நமக்கு எவ்வளோ உரிமை? சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், நமக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் பிறந்ததே அப்படின்னு. நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம், நமக்கு உரிமைகள் உண்டுங்க. நாம் அடி வாங்க தேவையில்ல, வியாதி என்ற அடியை வாங்க தேவையில்ல, ஏழ்மை என்ற அடியை வாங்க தேவை கிடையாது. சும்மா இருக்க தேவையில்ல, பொறுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, தாங்கிட்டு இருக்க தேவையில்ல, வாயை திறந்து சொல்லலாம், எனக்கு உரிமை உண்டு. ஸ்லாக்கியம் மட்டும் கிடையாது, உரிமை. இயேசு எனக்காக அடி வாங்கினார்னா இப்போ சுகம் வந்து என்னுடைய வெறும் ஸ்லாக்கியம் கிடையாது, உரிமை. இதை நான் உரிமையோடு எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் சொல்றீங்க உரிமையோடு எடுத்துக்கொள்ளலாம்? நாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம் இந்த சத்தியத்திற்காக. கர்த்தாவே, சிலுவையில் நீர் செய்த காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு காஸ்ட்லி ஹீலிங். எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் உமக்கு ரொம்ப காஸ்ட்லி. அந்த பேமெண்ட்டை முழுசாக கட்டியிருக்கிறீர் ஆண்டவரே, முழுசாக கொடுத்துட்டீர் ஆண்டவரே, எல்லாம் முடிந்ததுன்னு கதறினீரே ஆண்டவரே. எங்களுக்கு இப்போ சுகம் என்பது ஒரு உரிமை ஆயிடுச்சு. இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படி, விசுவாசிக்கும்படி நீர் தான் ஆண்டவரை பலப்படுத்துவீராக, உதவுவீராக ஆண்டவரே. எந்த சந்தேகமும் இல்லாமல் விசுவாசித்து இந்த சுகத்தை பெற்று அனுபவிக்க நீர் தான் உதவுவீராக. அநேகர் சுகமடையட்டும், இந்த வார்த்தையினால் அநேகர் சுகமடையட்டும், சொஸ்தமாகட்டும் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இது உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. நீர் குணமாக்குகிறவர், பரிகாரியாக இருக்கிறவர் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை இந்த சத்தியத்துக்குள் நீர் தான் வழி நடத்துவீராக, தொடர்ந்து எங்களுக்கு கற்பிப்பீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சுகம், ஆரோக்கியம் எங்களோட தங்குவதாக இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோட இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.